விஆர்எஸ் அகாடமி உடன் இணைந்து இந்த ஜூம் மீட்டிங் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கண்டக்ட் பண்றோம். ஏன் இந்த ஜூம் மீட்டிங் இப்ப இன்னைக்கு கண்டக்ட் பண்றோம் கேட்டா, நிறைய பேர் ஜிஎஸ்டியோட 9 இறுதி கட்டத்துல இருக்கிறோம் நம்ம. ஸோ நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கிறதுனால நம்ம உடனே இதை அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்றது சொல்லி அதை உடனே அவர் விஆர்எஸ் சாரும் இது ஒத்துழைப்புடன் இதை ஃபர்ஸ்ட் நம்ம மீட்டிங் போடுறோம். எல்லாத்துக்கும் மேல நம்ம இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆனாலும் பாத்தீங்கன்னா நம்ம கணேசன் சார், கரூர் கணேசன் சார், அவரை எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். நிறைய கிளாஸ் நம்மளுக்கு எடுத்திருக்கிறாரு அவர் ஏற்கனவே. அதனால ஜூம் நம்ம ஏற்கனவே ஜூம் லைவ்ல நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா, அதுல எடுத்திருக்கிறாரு அவரு. அவருடன் ஒத்துழைப்புடனும் அவரையும் அன்புடனும் அவர் வரவேற்கிறார். ஏன்னா இந்த ஜூம் மீட்டிங் என்னன்னு கேட்டா அவரோட ஒத்துழைப்பும் விஆர்எஸ் அகாடமியோட ஒத்துழைப்பும் இணைந்து நம்ம பிடிபிஎஸ் சேர்ந்து நம்ம இதை நடத்துறோம். வருகை தந்துள்ள அனைவருக்கும் அன்புடன் வரவேற்று கிளாஸை இது பண்ண சொல்றேன். யாருக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்க கேட்கலாம் சார். ஆக்சுவலா சார் என்னன்னு கேட்டீங்கன்னா அடுத்த 1 மணி நேரம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்காக தான் ஸ்பெண்ட் பண்ண போறாங்க. ஸோ அதனால என்ன டவுட் இருந்தாலும் இது பண்ணணும். கணேசன் சார் வணக்கம், வரவேற்கிறேன் சார் உங்களை. சார் வணக்கம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே சார், நீங்க ஆரம்பிக்கலாம் சார். நீங்க தேங்க்யூ சார். ஓகே. ஸோ பிடிபிஎஸோட முதல் மீட்டிங்க்கு எனக்கு ஒரு செஷன் கொடுத்துருக்கீங்க. எனக்கு இது நிஜமாவே பெருமையாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம் சார். இசி மெம்பர்ஸ்க்கும் விஆர்எஸ் நீலகண்டன் சாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம இன்னைக்கு எந்த செஷனும் பெருசாக கிடையாது. நம்ம பிபிடிஓ எதுவுமே கிடையாது. நீங்கள் டைரெக்டாக டவுட்ஸ் கேட்கலாம், நம்ம கிளாரிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம், அவ்வளோதான். ஸோ எல்லாருமே மைக்கு அவங்களுக்கு எனேபிள் கொடுத்துருங்க சார். ஸோ அவங்க வேணுங்கிறவங்க மைக்கை ஆன் பண்ணி கேட்டுக்கலாம். கேட்டு முடித்ததும் அவங்க மைக்கை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ அதை அடுத்தவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்காது. ஓகேங்களா? ஓகே. ஸோ டவுட் இருக்கிறவங்க கேட்க ஆரம்பிக்கலாம். இல்லை சிம்பிளாக நம்ம பேசிக் ஜிஎஸ்டிஆர் 9 பற்றி நம்ம நிறையா கேட்டிருப்போம். ஸோ அதனால் அதை பற்றி எதுவும் எடுக்க வேணாம்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ டவுட் இருக்கிறவங்க ஒன் பை ஒன்னாக கேட்கலாம். இல்லை நீங்கள் பேசிக்காக என்னென்ன சொல்லுவாங்க சார். ஆக்சுவலாக அவங்க டவுட் இருக்கும்போது நடுவில் கேட்டுப்பாங்க சார். ஆக்சுவலாக ஓகே தேங்க்யூ சார். ஓகே. ஸோ ஜிஎஸ்டிஆர் 9ல் பேசிக்காக எல்லாருக்குமே வர கன்ஃபியூஷன் ஐடிசி ரிப்போர்ட்டிங் தான். ரிப்போர்ட்டிங் ஆஃப் ஐடிசியில் தான் ஏகப்பட்ட ப்ராப்ளம் வருது. ஸோ நான் இப்போ உங்களுக்கு ஜிஎஸ்டிஆர் 9(9)C ஒவ்வொரு பேஜ் சம்மரி போட்டிருக்கேன். நான் அதை மட்டும் உங்களுக்கு இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிச்சு அதை நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அது எங்கே வச்சேன்? ஸோ Q&A செஷனுங்கிறதுனால நான் எதையுமே எடுத்துகிட்டு வரல, ரெடி பண்ணல. ஓகே, நோ ப்ராப்ளம். உங்களுக்கு ஸ்க்ரீன் வியூ ஆகுதுல? எஸ் சார். ஓகே, இப்போ உங்களுக்கு அந்த பிடிஎஃப் விசிபிள் ஆயிடுச்சுல்ல? எஸ் சார். ஓகே. ஸோ ஜிஎஸ்டிஆர் 9ஓட எல்லா டேபிள்ஸையும் ஒரு சம்மரி மாதிரி போட்டிருக்கேன். ஸோ டேபிள் நம்பர் 4 என்னென்னா அவுட்வேர்டு டாக்ஸபிள் சப்ளைஸ். ஓகேங்களா? இதில் உங்களோட நீங்கள் பண்ணியிருக்கக்கூடிய சேல்ஸு சர்வீஸ் எல்லாமே ஜிஎஸ்டிஆர் 1ல் என்ன டிக்ளேர் பண்ணீங்களோ அது அப்படியே பெர்ஃபெக்டாக ஆட்டோ பாப்புலேட் ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஆர்சிஎம் கட்டியிருந்தீங்கன்னா ஸோ அந்த டேபிள் மட்டும் ஜிஎஸ்டிஆர் 3Bலேருந்து ஆட்டோ பாப்புலேட் ஆகி உட்காந்துரும். ஓகேங்களா? ஸோ 4 ஜிஎஸ்டிஆர் 1 அண்ட் 3B ரெண்டுலேருந்து ஆட்டோ பாப்புலேட் ஆகுது. டேபிள் நம்பர் 4N அதில் வர ஃபிகர் ஜிஎஸ்டிஆர் 9ஓட டேக்ஸ் பேயபிள் அமௌண்ட்டோட பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகணும். ஸோ என்னோட ஸ்டாஃப் ஜிஎஸ்டிஆர் 9 ஒரு கிளைண்ட்டுக்கு ஃபில் பண்ணிட்டு வந்தாங்கன்னா நான் இதை பேஸ் பண்ணி தான் செக் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ டேபிள் நம்பர் 4N ஜிஎஸ்டிஆர் 9 டேபிள் ஆயிருக்கு. டேபிள் நம்பர் 9ஓட டேக்ஸ் பேயபிளும் மேட்ச் ஆயிருக்கான்னு சொல்லி டிக் பண்ணுவேன். ஓகேங்களா? ரெண்டாவது அதோட ஐடி டர்ன் ஓவர் டேபிள் நம்பர் 5N போனீங்கன்னா டாக்ஸபிள் அண்ட் எக்ஸம்டட் ரெண்டும் சேர்ந்து ஒரு டர்ன் ஓவர் வந்திருக்கும். ஓகேங்களா? டேபிள் நம்பர் 5 என்னன்னா டேபிள் நம்பர் 4 அவுட்வர்ட் டாக்ஸபிள் சப்ளைஸ் விச் இஸ் டாக்ஸபிள். டேபிள் நம்பர் 5 அவுட்வர்ட் சப்ளைஸ் வேர் டாக்ஸ் இஸ் நாட் பேயபிள். ஓகேங்களா? ஸோ டேக்ஸ் பே பண்ணக்கூடிய எக்ஸம்டட் சப்ளை, எக்ஸ்போர்ட்டு, சப்ளை டு SEZ, ஆர்சிஎம் அவுட்வர்ட் சப்ளை. ஸோ இதெல்லாம் டேபிள் நம்பர் 5ல் வரும். ஸோ 4ம் 5ம் சேர்ந்து 5Nல் ஒரு டோட்டல் ஃபிகர் வரும். ஸோ அந்த ஃபிகர் எதோட மேட்ச் ஆகணும்? உங்கள் ஐடி டர்ன் ஓவரோட மேட்ச் ஆகணும். ஸோ அப்படி மேட்ச் ஆகுதான்னு சொல்லி டிக் பண்ணுவேன். ஸோ சேல்ஸுக்கு 4, 5 ஜிஎஸ்டிஆர் 9 டேபிள் நம்பர் 9
அண்டு டேபிள் நம்பர் 17 ஹெச்எஸ்என். ஸோ இந்த 4 டேபிளும் மேட்ச் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு சேல்ஸோட கான்செப்ட் ஓவர். மொத்தமே 7 டேபிள் தான் செக் பண்ணணும். 19 டேபிள் மொத்தம் இருக்கு. 12 டேபிள் நீங்க கண்ணை மூடிட்டு விட்டுறலாம். ஏன்னா அதில் 4 டேபிள் ஆப்ஷனல், 3 டேபிள் அதுவே வந்துடும். மீதி டேபிள்லாம் பெர்ஃபெக்டாக ஆட்டோ பாப்புலேட் ஆகி உட்காந்துரும். ஓகேங்களா? ஸோ ஒரு அவுட்வேர்டு சப்ளை, அதாவது சேல்ஸும் அவுட்வேர்டு சப்ளையும் அதோட டேக்ஸும் நம்ம செக் பண்ணோம்னா டேபிள் நம்பர் 4, 5, 9 அண்ட் 17. ஸோ இந்த 4 டேபிளை நம்ம கிராஸ் செக் பண்ணணும். டேபிள் நம்பர் 4 பொறுத்த வரைக்கும் எல்லா காலமும் மேண்டேட்ரி, எல்லாமே பெர்ஃபெக்டாக ஃபில் பண்ணணும். ஆட்டோ பாப்புலேட் ஆகிடும். கிராஸ் செக் மட்டும் பண்ணால் போதும். ஏதாவது ஒமிட்டட் சேல்ஸ் இருந்தால் அதை நம்ம டேபிள் நம்பர் 4லையும், எக்ஸம்டட் சப்ளையாக இருந்தால் டேபிள் நம்பர் 5லையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம டேக்ஸ் பேயபிள் ஏதாவது மாடிஃபை ஆகுதுன்னா அதை டேபிள் நம்பர் 9ல் மாற்றுவோம். ஸோ அவுட்வர்ட் டாக்ஸபிள் சப்ளைஸை பொறுத்த வரைக்கும் 4, 5, 9. ஓகேங்களா? இதே இந்த வருஷம் சப்ளை 23, 24 சப்ளை நெக்ஸ்ட் இயரில் நீங்கள் டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டேபிள் நம்பர் 10ம் 11ம் நம்ம ஃபில் பண்ணுவோம். அதோட டேக்ஸ் பேயபிள் நம்ம 14ல் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அவுட்வர்ட் சப்ளைஸ்க்கு மொத்தமே இந்த டேபிள்ஸ் மட்டும்தான். ஐடிசிக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 6, 7, 8 இந்த 3 டேபிள் தான். 6 பொறுத்த வரைக்கும் அஸ்பர் ஜிஎஸ்சிஆர் 3பியில் வரக்கூடிய கிராஸ் ஐடிசி டேபிள் நம்பர் 4ஏல உள்ள ஐடிசி அப்படியே 6ஏல ஆட்டோ பாப்புலேட் ஆகும். அதாவது நீங்கள் ரிவர்சல் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள கிராஸ் ஐடிசி ஆட்டோ பாப்புலேட் ஆகும். அதை வச்சு நம்ம பிரேக்கப் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதில் பிரேக்கப் எப்படி கொடுப்போம்னா இன்புட் எவ்வளவு, இன்புட் சர்வீஸ் வந்து ஆப்ஷனல், கேபிட்டல் குட்ஸ் எவ்வளவு, ஆர்சிஎம்க்கு நீங்கள் எவ்வளோ பே பண்ணி ஐடிசி கிளைம் பண்ணியிருக்கீங்க, இம்போர்ட் ஆஃப் குட்ஸுக்கு எவ்வளோ கிளைம் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பிரேக்கப் கொடுத்து டேபிள் நம்பர் 6 ஃபில் பண்ணுவோம். டேபிள் நம்பர் 7 வந்து 6லையுமே வந்து எல்லா காலமுமே மேண்டேட்ரி. உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகுதுன்னா நீங்கள் எல்லா காலமே ஃபில் பண்ணணும். டேபிள் நம்பர் 7 என்னன்னா ஐடிசி ரிவர்சல். நீங்கள் ஏதாவது 3பியில் ரிவர்சல் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஃபிகரை இங்கே டேபிள் நம்பர் 7ல் கொடுப்பீங்க. டேபிள் நம்பர் 7 வந்து ஆட்டோ பாப்புலேட் ஆகாது. நீங்கள் எல்லாமே மேனுவலாக தான் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ டேபிள் நம்பர் 7ல் 7Jங்கிற ஃபிகர் வந்து உங்களுக்கு கரெக்டாக டேபிள் நம்பர் 4Cயோட மேட்ச் ஆகணும். டேபிள் நம்பர் 4C ஆஃப் ஜிஎஸ்சிஆர் 3B. அதாவது உங்களுக்கு எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜரில் எந்த அமௌண்ட் போச்சோ அந்த அமௌண்ட்டோட பெர்ஃபெக்டாக டேபிள் நம்பர் 7J மேட்ச் ஆகணும். டேபிள் நம்பர் 7 பொறுத்த வரைக்கும் 7Aலேருந்து 7E வரைக்கும் ஆப்ஷனல் காலம், 7H மட்டும் 7Hல நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். காமனாக எல்லா ரிவர்சலும் அதில் ஃபில் பண்ணிக்கலாம். 7Jக்கும் டேபிள் நம்பர் 4Cக்கும் 4C ஆஃப் ஜிஎஸ்சிஆர் 3Bக்கும் ஒரு டிஃபரன்ஸ் வந்ததுன்னா அந்த டிஃபரன்ஸ் ப்ரீவியஸ் இயர் ஐடிசியாக இருக்கலாம். வேற எந்த டிஃபரன்ஸும் வரக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் இயர் ஃபிகர்ஸ் எதுக்குமே ஜிஎஸ்சிஆர் 9ல் எந்த வேலையும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் 22, 23 ஐடிசியை நம்ம கரண்ட் இயரில் எடுத்திருப்போம். ஏன்னா 2பியில் வந்தால் தான் எடுக்கணும். கரெக்டாக? ஸோ நம்ம 22, 23 ஐடிசியை 23, 24 எடுத்திருப்போம். அது நமக்கு 3பியில் ஆட்டோ பாப்புலேட் ஆகிருக்கும். அந்த ஃபிகரை 6ல் கொடுக்கணுமான்னு கேட்டால் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி 22, 23 ஐடிசியை 23, 24 ரிவர்ஸ் பண்ணியிருந்தாலும் அந்த ஃபிகரை 7ல் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அதை 22, 23 டேபிள் நம்பர் 8Cலேயே நம்ம முன்னாடியே கொடுத்துருப்போம். ஜிஎஸ்சிஆர் 9 பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பிள் பேசிக் கான்செப்ட். ஒரு ஃபிகரை ஒரு காலமில் தான் காமிக்கணும். அதே ஃபிகர் இன்னொரு காலமில் ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடாது. ஓகேங்களா? ஸோ போன வருஷம் 8Cலேயே காமிச்சதுனால இந்த வருஷம் 6ல் வரக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஜிஎஸ்சிஆர் 9ஓட ஃபார்மோட இன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்து அட்வைசரியும் அதை தான் சொல்லுது. எல்லாருமே அட்வைசரில் வந்து 8 பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்கு. மெயினாக 6 பற்றி சொல்லலைங்கிறாங்க. 8ல் போடுங்கன்னு சொன்னால் 6, 7ல் போடாதீங்கன்னு அர்த்தம். 6, 7ல் போடுங்கன்னு சொன்னால் 8Cயில் போடாதீங்கன்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ 6ம் 7ம் நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா 8ல் உங்களுக்கு வேலையே இருக்காது. எப்போ உங்களுக்கு வேலை இருக்காதுன்னா நீங்கள் அஸ்பர் 2B எல்லா ஐடிசியும் எடுத்துட்டீங்க, சர்க்குலர் 170 ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 8ல் எந்த வேலையுமே இருக்காது. பர்ஃபெக்டாக 8A 8B எந்த டிஃபரன்ஸும் இல்லாமல் டேலி ஆகிடும். ஓகேங்களா? ஒருவேளை நீங்கள் இம்போர்ட் ஆஃப் குட்ஸ்க்கு ஏதாவது ஐஜிஎஸ்டி பே பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஃபிகரை மட்டும் ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு காலம் இருக்குது. அதை மட்டும்தான் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் சர்க்குலர் 170 ஃபாலோ பண்ணல, நான் எல்லாமே வந்து ஆல் அதர் ஐடிசியில் எடிட் பண்ணி தான் எடுத்திருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு 8Cயில் வேலை இருக்கும். ஏன்னா இந்த வருஷம் ஐடிசியை நீங்கள் இந்த வருஷம் எடுக்காமல் குறைச்சிருந்தீங்கன்னா
அதிகமாக எடுத்திருந்தீங்கன்னா டிஃபரன்ஸ் வரும். டிஆர்சி 03ல பணம் கட்டுங்க 2B விட அதிகமாக. 2B விட கம்மியாக 3Bல கிளைம் பண்ணியிருந்தீங்கன்னா, அதாவது ஆல் அதர் ஐடிசியை எடிட் பண்ணி கிளைம் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் 8Cல ஃபில் பண்ணணும். இல்லைன்னா நீங்கள் சர்க்குலர் 170 தான் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா 8ல உங்களுக்கு எந்த வேலையுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ 6, 7, 8 முடிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான் GSTR 9. அங்கே ஒரு 4 காலம், இங்கே ஒரு 3 காலம், 7 காலம் மட்டும் தான் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது. ஓகேங்களா? ஸோ 9ஓட 1 பேஜ் சம்மரி இவ்வளவு தான், ரொம்ப சிம்பிள். இதில் யாருக்காவது டவுட் இருந்தால் கேட்கலாம். 9Cக்கும் இதே மாதிரி 1 பேஜ் சம்மரி இருக்கு. 9ஓட 9C ரொம்ப சிம்பிள். சார் ஒரு ஜென்ரலா ஒரு 4-5 கொஸ்டின் சார் ஃபார் ஜென்ரல் அவேர்னஸ் பர்பஸ். கேளுங்க சார், கேளுங்க சார். நான் இப்போ GSTR 9 பண்ணலனாக்கா என்ன ஆகும்? நான் பண்ணி தான் ஆகணுமா? எனக்கு வேண்டாம் சொல்லி ஆப்ஷன் இருக்குங்களா, அந்த ஆப்ஷன் நான் யூஸ் பண்ணலாமா? இல்லைன்னா நான் பின்னாடி பண்ணும்போது அந்த ஆப்ஷனுக்கு பெனால்ட்டி வருமா, இன்ட்ரெஸ்டோ பெனால்ட்டியோ? ஓகே, ஸோ நீங்கள் கேட்குறது 9 வந்து மேண்டேட்டரியாக யார் பண்ணணும்னா ஆனுவல் அக்ரிகேட் டர்ன் ஓவர் 2 crore மேலே இருக்கிறவங்க. ஸோ இந்த ஆனுவல் அக்ரிகேட் டர்ன் ஓவர்ங்கிறது பேன் இந்தியா பேஸில் ஒரு ரிஜிஸ்டர்ட் பர்சனுக்கு மல்டிபிள் ஜிஎஸ்டின் இருந்தால் அதோட எல்லா டர்ன் ஓவரையும் ஆட் பண்ணி பார்த்தா 2 கோடிக்கு மேலே போகுதுன்னா அவர் கண்டிப்பாக GSTR 9 பண்ணணும், அவரோட எல்லா ஜிஎஸ்டின்லையும். ஓகேங்களா? ஸோ மேண்டேட்டரியாக பண்ணணும். அப்படி பண்ணலைன்னா லேட் ஃபீ என்னன்னு பார்த்தீங்கன்னா பெர் டே 200 rupees. அவங்களோட டர்ன் ஓவரை பேஸ் பண்ணி 0.04%லேருந்து 0.25% வரைக்கும் இருக்குது. 20 கோடிக்கு மேலே போனால் ஒரு த்ரெஷோல்ட் லிமிட் இருக்குது லேட் ஃபீ. பட் கான்செப்ட் வந்து சிம்பிள், பெர் டே 200 லேட் ஃபீ. த்ரெஷோல்ட் லிமிட் மட்டும் 3 கேட்டகரியில் இருக்குது. ஓகே, அது விச்சவரி ஹையர்ன்றது அதை பொறுத்து இருக்கு, அந்த டாரிஃப் பொறுத்து இருக்கு. அது இல்லை, விச்சவரி ஹையர் கிடையாது, அந்த த்ரெஷோல்ட் லிமிட் அவ்வளோதான், அதோட முடிஞ்சிடும். அந்த பர்சன்டேஜுக்கு மேலே லேட் ஃபீ போகாது. சூப்பர், வெரி குட் சார். அடுத்த கேள்வி சார், இது நிறைய சேட் பாக்ஸ்ல ரெகுலரா வர கேள்வி தாங்க சார். நான் ஒரு ஐடிசியை எடுக்க மறந்துட்டேன், மார்ச் வரைக்கும் உண்டானதை செப்டம்பருக்குள்ள எடுக்கணும் இல்லை நவம்பருக்குள்ள எடுக்கணும், விட மறந்துட்டேன். இப்போ 9ல நான் அதை கிளைம் பண்ண முடியுமா? 9ல ஐடிசியை கிளைம் பண்ண முடியாது சார். 9ல ஐடிசியை ரிவர்ஸ் வேணா பண்ணலாம். ஐடிசியை கிளைம் பண்ணுறதுக்கு 9ல எந்த ஆப்ஷனும் கிடையாது. நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு பணம் கொடுக்கலாம், நீங்கள் பணத்தை எடுக்க முடியாது 9 பொறுத்த வரைக்கும். 9 சிம்பிளாக சொல்ல போனால் அது ஒரு சம்மரி தான். இது வரைக்கும் நீங்கள் பண்ண ரிட்டர்னோட சம்மரி. ஏன்னா வந்து ஸ்பில் ஓவர் எஃபெக்ட் இருக்கும். போன வருஷம் சேல்ஸை இந்த வருஷம் காமிச்சிருப்போம், இந்த வருஷம் சேல்ஸை அடுத்த வருஷம் காமிச்சிருப்போம், போன வருஷம் ஐடிசி இந்த வருஷம் எடுத்திருப்போம், இந்த வருஷம் ஐடிசி அடுத்த வருஷம் எடுத்திருப்போம். ஸோ கவர்மெண்ட்டுக்கு உங்களோட 1 இயர் டேட்டா என்னங்கிறது பெர்ஃபெக்டாக தெரியாதுங்கிறதுனால நீங்கள் பண்ண GSTR 1, 3Bயோட சம்மரியை மட்டும்தான் கேட்குறாங்க. ஈவன் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸோட கூட நீங்கள் 9 மேட்ச் பண்ண தேவையில்லை. சூப்பர் சூப்பர், சரி சார். அப்புறம் நான் ஒரு கிரெடிட் நோட் போடுறேங்க சார், அதில் GST கிடையாது, ஒரு ஃபினான்ஷியல் கிரெடிட் நோட் மாதிரி வித்தவுட் GST அது இருக்குது, ஒரு ஸ்கீம் டிஸ்கவுண்ட் ஏதோ ஒன்று வித்தவுட் GSTல ஏதோ ஒன்று, அதை நான் 9ல காட்டணுங்களா 9Cல காட்டணுங்களா சார்? எனக்கு அது GST கிடையாதுன்றதால. ஓகே சார், நீங்கள் GSTR 1, 3Bல ரெண்டுலையுமே காமிக்காத இல்லை காமிக்க தேவையில்லாத எந்த ஃபிகரையும் 9ல காமிக்க தேவையில்லை சார். ஸோ ஃபினான்ஷியல் கிரெடிட் நோட்ங்கிறது அது GST சம்மந்தப்பட்ட ஒரு இதே கிடையாது, அது சப்ளையும் கிடையாது. ஸோ அதனால் நம்ம GSTR 9ல வராது. 9Cல நமக்கு ஐடிக்கும் ஐடி டர்ன் ஓவருக்கும் GST டர்ன் ஓவருக்கும் ரெக்கன்சில் பண்ணும்போது டிஃபரன்ஸ் அதனால் வந்துச்சுன்னா அதை நம்ம காமிக்கிறது காலம் இருக்குது. சூப்பர் சார். அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் இருக்கு இல்லைங்களா சார், அது வந்து எக்ஸம்ப்டட் டர்ன் ஓவராக ட்ரீட் பண்ணி காட்ட வேண்டுங்களா வேண்டாங்களா சார்? எனக்கு அது அதர் தென் சேல்ஸ் மாதிரி. அதான் சார், அது பிஸ்னஸ் இன்கமாக இருந்தால் கண்டிப்பாக எக்ஸம்ப்டட் இன்கமில் காமிக்கணும். காமிக்கலைனாலும் ஒரு சைடில் நமக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா அது எக்ஸாம் சப்ளை தான். ஆனால் வந்து கவர்மெண்ட் அதை ஏன் காமிக்கணுங்கிறத மெயினாக சொல்கிறாங்கன்னா, ஈவன் லேண்ட் அண்ட் பில்டிங், நீங்கள் உங்களோட சொந்த லேண்ட் அண்ட் பில்டிங் விற்றாலும் அதை எக்ஸம்ப்டட் நான் GST சப்ளையில் காமிக்கணும்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, அவங்க காமன் ஐடிசி ரிவர்சல் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும், நீங்கள் பண்ணிட்டீங்களேங்கிறத உறுதிப்படுத்தணும். அதுக்காக அதை மேண்டேட்டரியாக காமிக்க சொல்கிறாங்க. ஓகே, Ganesh Murthy sir. வேற ஏதாவது கொஸ்டின் இருக்குங்களா சார்? ப்ளீஸ் சார். வெல்கம் சார், வெல்கம் சார், ப்ளீஸ் சார். Yes, I have a supplementary question for that. Yes sir. Why people are not showing this in 9 or 9C, that is exempted sales, sale of land, interest or something like that? Yes, there is a notion among professionals. Why it's so? Because if we are, there is a taxable as well as exempted supplies is there. Proportionate of exemption is to be taken. That means taxable to be charged, exempted to be in such a way that common expenses, common yes. ITC to be reversed. Why people are not taking this is with the impression that if they have added in the exempted sales,
they should have make a huge amount as exempted, so ITC will be blocked with such an extent. That is a notion among the professionals. That is why people are agitating, or they are not showing this in exempted sales. This is my findings among the professionals. What is your suggestion for that? Yes, sir. Yes, sir. Instead of attracting notice, we will omit that value. This is the view of most of the professionals. You are saying that, am I right? Yes, sir. Because relating to common ITC reversal. Yes. எஸ் ஸோ என்ன சார் என்ன சொல்கிறேன்னா, காமன் ஐடிசி ரிவர்சல்னு ஒன்று பண்ணணும்னு நோட்டீஸ் வருதுங்கிறதுனாலே நாங்கள் அதை கொடுக்காம விட்டுட்டா எங்களுக்கு நோட்டீஸ் வராது. அப்படிங்கிறதுனால தான் அதை கொடுக்காம போகிறாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அது ஒரு வகையில் ப்ராக்டிக்கலாக சரியாக இருந்தாலும் சட்டப்படி அது தவறு. ஏன்னா ஒரு மேண்டேட்டரி காலம்னு கொடுத்துட்டாங்க, அதை ரிவர்சல் பண்ணணுங்கிறதும் சட்டத்தில் இருக்குது. ஸோ வி ஹாவ் டு ஃபாலோ த ரூல்ஸ் அண்ட் ஆக்ட். தட் இஸ் கரெக்ட். அதுதான் கரெக்ட் சார். அப்படி ஒருவேளை சேல் ஆஃப் லேண்ட் அண்ட் பில்டிங் எக்ஸம்ப்டட் சேல்ஸ் சொல்றீங்க இல்லைங்களா சார்? நாளைக்கு எனக்கு நான் அதை எக்ஸம்ப்டட் சேல்ஸா காட்டும்போது நாளைக்கு அதை பேஸ் பண்ணி ரிவர்சல் போட்டுருவாங்க இல்லைங்களா? அப்படியே ஓவர் சைட்ல ஆபீசர் போடலாம். அவங்க ஆபீசர் நோட்டீஸ் அப்படிதான் இருக்கும். ஆனா நம்ம ப்ராப்பரா ரிப்ளை கொடுத்துட்டோம், ஆல்ரெடி ரிவர்ஸ் பண்ணிட்டோம்னா ஆல்ரெடி ரிவர்ஸ்டுன்னு இந்த ரிட்டர்ன் காப்பி கொடுத்துருவோம். இல்லைன்னா அப்ப ரிவர்ஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் கட்டணும். ஓகே சார். வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா சார்? வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்க சார். ஒவ்வொரு தடவை கேளுங்க சார். நான் ரவி பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேன் சார். வணக்கம் சார், கேளுங்க. சார் இப்போ நமக்கு லாஸ்ட் இயர் ஆடிட்டர் 9 பண்ணாங்க. ஓகே சார். நிறைய கன்க்ளூஷன் தப்பா இருந்ததுனால இப்போ இந்த வருஷம் நான் பண்றேன்னு சொல்லிட்டேன் நானு. ஓகே சார். இப்போ அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, டேபிள் நம்பர் 8ல லாஸ்ட் இயர் 22-23ல அதாவது இந்த காலம் இருக்கு இல்லையா, அதாவது ரிசீவ்டு ஃப்ரம் டூரிங் த ஃபினான்ஷியல் இயர் பட் அவைல்ட் இன் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் அப் டு ஸ்பெசிஃபைட் பீரியட். 8C சொல்லுங்க சார். ஆமா, அதுல போட்டிருக்காங்க சார் அவங்க. ஓகே, அதுல காமிச்சிருக்காங்க. இப்போ இந்த வருஷம் நான் அது எதுல சார் காமிக்கணும்? ஸோ அந்த 8Cல காமிச்ச ஃபிகர் கரெக்டா? அந்த ஃபிகரை நீங்க இந்த இயர் அப் டு நவம்பருக்குள்ள நீங்க கிளைம் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டோம் சார். ஸோ லாஸ்ட் இயர் கரெக்டா ஃபைல் பண்ணிட்டாங்க, லாஸ்ட் இயர் கரெக்டா டிக்ளேர் பண்ணிட்டாங்க. பண்ணிருக்கோம் சார். ஸோ ஒரு ஃபிகர் ஒரு இடத்துல தான் டிக்ளேர் பண்ணணும், இன்னொரு இடத்துல டிக்ளேர் பண்ண தேவையில்லை, அவ்வளவுதான். ஸோ இந்த வருஷம் டேபிள் நம்பர் 6ல அதை கழிச்சிட்டு காமிச்சிடணும். சரிங்க சார். ஓகே சார். அப்புறம் இன்னொரு கொஸ்டின் சார். சொல்லுங்க. இப்போ லாஸ்ட் இயர் 2 crore இல்ல சார் கிளைண்ட். ஓகே. அவரு அந்த வருஷம் பர்ச்சேஸ் நமக்கு லேட்டா ரிசீவ் பண்ணது ஒரு 70,000 கிரெடிட் இருக்கு சார். சரி, ஓகே. லாஸ்ட் இயர் அவங்க GST 9 பண்ணல. அது பிரச்சனை இல்லை சார். இப்போ அது நம்ம டோட்டலா டாக்ஸ் போட்டு பண்ணிக்கலாம்ல சார்? பண்ணும்போது பாத்தீங்கன்னா இல்ல அதை 6ல டிக்ளேர் பண்ணிக்கலாமான்னு கேக்குறீங்களா? ஆமா. ஸோ இந்த கேஸ்ல நீங்க ப்ரீவியஸ் இயர் டிக்ளேர் பண்ணல அப்படிங்கறதுனால நீங்க இந்த இயர் டிக்ளேர் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஏன்னா நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 6 விட நான் 6 மீன் இந்த பிரேக்கப்ல கம்மியா கொடுக்குறேன், கொடுத்தா ஏன் கம்மியா கொடுத்தேன்னு கேட்டா நான் ப்ரீவியஸ் இயரே கொடுத்துட்டேன்னு ஒரு ரிப்ளை கொடுக்கலாம். ஓகே. பட் உங்க கேஸ்ல நீங்க ப்ரீவியஸ் இயர் 9 ஃபைல் பண்ணலங்கிறதுனால இந்த வருஷம் அதை அப்படியே எடுத்துக்கலாம். இந்த வருஷம் மட்டும் தான் இந்த பிரச்சனை இருக்கு சார். ஏன்னா போன வருஷம் 2A, இந்த வருஷம் 2B. இந்த இங்க இருந்து இது மாறினதுனால நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஐடிசி போன வருஷம் 8Aலயும் வந்திருக்கும், இந்த வருஷம் 8Aலயும் வந்திருக்கும். கரெக்டா? ஓகே சார். ஓகே சார். சோ ஒரு ஐடிசி 2 இடத்துல கவர்மெண்டே ஆட்டோ பாப்புலேட் பண்ணி கொடுக்குறாங்க, அதுவே தப்பு. ஓகே சார். சோ நீங்க இப்போதைக்கு நீங்க இந்த இயர்லயே போட்டு எடுத்துக்கலாம், தப்பு இல்ல. ஆனா மைனஸ்ல வருது, பரவாயில்லையா சார்? மைனஸ்ல வராதே சார். மைனஸ் எப்படி வரும்? எதுல மைனஸ் வருது? இப்போ நம்ம ஆக்சுவல் இன்புட் நம்ம போடும்போது ரிஜிஸ்டர் 2A பாப்புலேட் ஆகுது இல்ல, ஆட்டோ பாப்புலேட்டட் 2B தான் சார் பாக்குது. அதான் 2B வருது இல்ல சார்? ஆமா. ஆக்சுவல் 2B அவங்களுக்கு மார்ச்லயே ஆட்டோ பாப்புலேட்ல அந்த ஃபிகர் இருக்கு சார். சார் எனக்கு புரியல. உங்களுக்கு 2B எந்த மாசம் வந்துச்சு? மார்ச்ல சார், லாஸ்ட் இயர் மார்ச் சார். மார்ச் 24. ஆமா, 23 மார்ச். மார்ச் 23ல 2Bல வந்துருச்சா? ஆமா, 2Bல வந்திருக்கு. ஓகே. அது ஐடிசி நீங்க எப்ப எடுத்தீங்க? நாங்க ஏப்ரல் 21 அன்னைக்கு எடுத்துருக்கோம் சார். அது எப்படி சார்? எனக்கு புரியல. ஏன்னா நீங்க சர்க்குலர் 1 இல்ல மெட்டீரியல் ரிசீவ் ஆகல சார். அடுத்து EWA பில் ஜெனரேட் பாத்தீங்கன்னா 10th ஏப்ரல். புரியுது. மெட்டீரியல் ரிசீவ் ஆகலன்னு எடுத்துருக்கீங்க. அப்போ போன வருஷம் அதை டெம்பரரி ரிவர்சல்ல பண்ணிட்டீங்களா? சர்க்குலர் 170 ஃபாலோ பண்ணீங்களா?
அதை நம்ம வந்து எடுக்கவே இல்லை சார், அது காமிக்கவே இல்லை, நம்ம பர்ச்சேஸ்ல ஆல் அதர் காமிக்கவே ஐடிசி இல்லை. எடிட் பண்ணிட்டீங்க அதானே சொல்ல வரீங்க? ஆமா சார், ஆமா சார். ஸோ நீங்கள் போன வருஷம் 9 பண்ணலன்னா இந்த வருஷம் போட்டு எடுத்துக்கலாம். ஆனால் ஓகே வந்து சார். இங்கே நெகட்டிவ் ஃபிகர் வரும் அப்படி தானே? வருது சார், அதுதான் கேட்குறேன். ஸோ அப்படின்னா நீங்கள் போன வருஷம் ஐடிசி ரிமூவ் பண்ணிடுங்க. சரிங்க சார், ஓகே சார். நான் நான் நினைச்ச கேஸ் நீங்க இந்த வருஷம் 2B வந்துருச்சு, ஆ அதனால ரிமூவ் பண்ணவா வேணாமான்னு கேட்டீங்கன்னு நினைச்சேன். இல்ல 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 உங்களுக்கு இல்ல இந்த சார். வருஷம் 2Bலே வரலைன்னா நீங்க அதை ஆமா சார். காமிக்காதீங்க, அது போன வருஷம் ஐடிசி. ஆனா இது ஓகே கண்டிப்பா சார். உங்களுக்கு நோட்டீஸ் வந்திருக்குமே, இது வரைக்கும் வரலையா? இது வரைக்கும் வரல சார். ஓகே, வந்ததுன்னா நீங்க ரிப்ளை கொடுக்கணும். ஏன்னா சர்க்குலர் 170 ஃபாலோ பண்ணீங்கன்னா நோட்டீஸ் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஈவன் நீங்க ஒரே சரிங்க. வருஷத்துல பண்ணியிருந்தீங்கன்னா கூட டேலி ஆயிருக்கும். ஆனா இது மார்ச் ஏப்ரல்ங்கிறதுனால ஆமா நீங்க சார். டெம்பரரி ரிவர்சல் பண்ணி எடுக்கிறது தான் கரெக்ட். இனிமே ஐஎம்எஸ் ஓகே. வந்துருச்சு, நீங்க பெண்டிங் வச்சு எடுத்துக்கலாம். சரி சார். அப்படி இல்லைன்னா இப்ப நம்ம வந்து ஆக்சுவல் பண்ணிட்டு அது மைனஸ் ஃபிகர் வருது இல்ல சார் இந்த வருஷம்? வேணாம் சார், மைனஸ் ஃபிகர் வச்சு பண்ணாதீங்க. ஓகே சார். நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே கிளியரா சொல்லியிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் ஓகே. ஃபிகர் வேணான்னு. ப்ரீவியஸ் இயர் ஃபிகர் நீங்க போடுறீங்கன்னா 2Bல இருந்திருக்கணும். நீங்க போன வருஷம் 9 ஃபைல் பண்ணல. இந்த சரிங்க. கண்டிஷன்ல தான் நான் போடுங்கன்னு சொன்னேன். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகேங்களா? ஓகே ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார். சார் வணக்கம் சார். ஒரு சேட் பாக்ஸ்ல ஒரு கொஸ்டின் சார். 4 crore 0.85 lakhs 85 lakhs 4.85 கோடி 9C வேணுங்களா அப்படின்னு கேக்குறாங்க சார். உங்களோட ஆனுவல் அக்ரிகேட் டர்னோவர் 5 கோடி கீழே இருந்தால் எக்ஸம்ஷன் தான். ஸோ இந்த 4.85 crore எதுங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அது உங்களோட டேர்ன் ஓவராக மட்டும் இருக்கலாம், அதாவது பிஸ்னஸ் டேர்ன் ஓவர் மட்டும் 4.85 lakh இருக்கலாம். ஸோ இதே மாதிரி ஒரு கேஸ் எனக்கு இருந்தது, இன்னைக்கு தான் பார்த்தேன். பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, அவங்களோட எக்ஸ்போர்ட் டேர்ன் ஓவர் வந்து 4.85 lakh. எஃப்டி இன்ட்ரெஸ்ட் மட்டும் ஒரு 5,40,000 சம்திங் வந்திருக்கு. ஸோ இதே 490 சம்திங் வந்திருக்கு. லேண்ட் ஒன்று சேல் பண்ணியிருக்குங்க. ஸோ இது வந்து லேண்ட் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு பண்ணியிருக்குங்க, சேர்த்து 5 கோடிக்கு மேலே போயிருது. இதில் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது. லேண்ட் அண்ட் பில்டிங் வந்து நான் ஜிஎஸ்டி சப்ளையே கிடையாது, அது ஆனுவல் அக்ரிகேட் டர்ன் ஓவரில் வராதுங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்குது. இருந்தாலும் சேஃபர் சைட் 5 கோடி தாண்டினதுனால பண்ணிடுறது தான் நல்லது. லிட்டிகேஷன் ஃபியூச்சரில் வராது. ஸோ இந்த மாதிரி ஆனுவல் அக்ரிகேட் டர்ன் ஓவர்னா எல்லாமே கலந்து வரும், அதை செக் பண்ணிக்கோங்க. Ganesh sir, one common question. This Yes, sir. you may please translate in Tamil also. Why it's so? Because Okay, of sir. very importance. A company whose aggregate turnover is 110 crores, that is the aggregate turnover, Okay, and sir. it is statewide. Statewide, what happened is every state has an auditor, and auditor is doing his work. 3B1, whatever be the thing. For a state, what happened is it is initially started on January, so there is no any sales during the 3 months. What the auditor said that it is zero sales, so it is exempted. It is below 2 crores. No need for 9C also. What's your opinion, and what is the problem with it? That is to be explained. That is No, sir, it is completely wrong, sir, because annual aggregate turnover is to be considered. ஸோ வந்து சார் என்ன சொல்கிறேன்னா 110 கோடி டேர்ன் ஓவர் இருக்குது. ஒரு ஜிஎஸ்டி புதுசாக எடுத்திருக்குங்க, ஒரு பிரான்ச்சு. அதில் வந்து டேர்ன் ஓவரே இல்லை, மார்ச் மாதம் தான் எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பிலோ டேர்ன் ஓவர் தான் இருக்குது, பண்ணணுமா அப்படிங்கிறது தான் கொஷின். ஆனுவல் அக்ரிகேட் டேர்ன் ஓவர் வந்து பேன் இந்தியா பேஸில் உள்ள டேர்ன் ஓவர் தான். ஸோ வந்து 110 கோடி வருங்கிறப்போ எல்லா ஜிஎஸ்டிக்கும் அதோட ஜிஎஸ்டிஆர் 9ம் 9Cயும் மேண்டேட்டரியாக பண்ணணும். பண்ணலைன்னா என்ன ஆகும்னா 9ல் லேட் ஃபீ வராது. அதாவது அந்த ஸ்டேட் டேர்ன் ஓவர் 0வாக இருந்தால் லேட் ஃபீ வராது. ஏன்னா பர் டே 200 சப்ஜெக்ட் டு மேக்ஸிமம் ஆஃப் ஒரு பர்சன்டேஜ் இருக்குது. ஸோ 0% டேர்ன் ஓவருக்கு பர்சன்டேஜ் போட்டால் 0 தான் வரும், லேட் ஃபீ வராது. ஆனால் ஜென்ரல் பெனால்ட்டி 50,000 வரலாம். Am I right, sir? Venu, sir? Yes, this is to be emphasized because in the group, somewhat in some of our group also there is a dispute 2 days back. Why is it so? Why is it so? Auditor is not agreeing with it. That is the question. But it is not the fault of the auditor. But what we should have to, what the client has to say that is aggregate turnover. He did not mention about that. That is a lacking among the professionals. So this to be emphasized. Even for a 0, we have to submit 9 as well as 9C also. That is what. Yes, sir. Yes, sir. சார் அப்புறம் சேட் பாக்ஸ்ல ஒரு கொஸ்டின் சார். சார் 24 ஜிஎஸ்டிஆர் 9 பண்ணலனாக்கா இந்த டிசம்பர் முடிஞ்சு அந்த ஹவு மச் லேட் ஃபீஸ் சொல்லிட்டு ஒரு டாரிஃப் இருக்குங்களா, அதை ஷேர் பண்ண முடியுமா கேக்குறாங்க. நான் இந்த மீட்டிங் முடிச்ச கூட ஷேர் பண்றேன் சார். சார் வணக்கம் சார். குட் ஈவினிங் சார். சார் 9Cல ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் சார் ரிகார்டிங் தட் பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன். சொல்லுங்க சார்.
சார் என்னன்னா நான் 9C-ல இது பர்ச்சேஸ் உடைய டேர்ன் ஓவரும் அந்த ஐடிசியும் கம்பல்சரி நம்ம பண்ணணுமா? இட்ஸ் நம்ம பண்ணலனாலும் பரவாயில்லையா? இல்ல புரியல, எதை சொல்றீங்க? 9C-ல 9C-ல நம்ம அந்த பிபிடி 414 இருக்கு இல்லையா? பர்ச்சேஸ் டேபிள் உடைய நம்பர் டேர்ன் 14 இஸ் ஓவர். ஆப்ஷனல் சார். டேபிள் நம்பர் 14 ஆப்ஷனல். அப்போ நம்ம 9C-யை பொறுத்த வரையும் ஒன்லி சேல்ஸும் ஐடிசி மட்டுமே நம்ம மேட்ச் பண்ணிட்டா போதுமானது. பர்ச்சேஸ் பத்தி எங்கேயும் டிக்ளேர் பண்ணணும் அவசியம் இல்லை, கரெக்டுங்களா? சார் டேபிள் நம்பர் 14 மட்டும் தான் ஆப்ஷனல், மீதி எல்லா டேபிளும் நீங்க பண்ணணும். ஓகே ஓகே. மற்ற அது எல்லாமே நார்மலா சேல்ஸ்ல கவர் ஆயிடுது, ஐடிசி எல்லாமே மென்ஷன் ஆயிடுது. எனக்கு இந்த டேர்ன் ஓவர் மட்டும் தான் ஒரு சின்ன டவுட் இருந்தது சார். பர்ச்சேஸ் எக்ஸ்பென்சஸ் பிரேக்கப் டேபிள் நம்பர் 14 கேக்குறீங்க கரெக்டா? ஆமா ஆமா சார், அது ஆப்ஷனல் தான். ஓகே ஓகே. பட் ஏன் கேக்குறேன்னா அதுல வந்து அந்த 14 டேபிள் நம்பர் 14லயே கீழே வந்து ஐடிசி கிளைம்ட் as annual GSTR 9 அது ஆப்ஷனல் காலம் தான், அதை நீங்க போடலனாலும் ஃபைல் ஆகும். நீங்க போட்டீங்கன்னா தான் எரர் வரும். ஓகே 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 ஓகே. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். சார் வணக்கம் சார். லேட் ஃபீ டீடைல்ஸ் கேட்டீங்க போடுங்க சார் எல்லாருக்கும் சார் ஒரு செகண்ட், எல்லாரும் கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணிக்கங்க சார். ஒருத்தரங்களா கேட்கலாம் சார், எல்லாருக்குமே வாய்ப்பு உண்டு சார். லேட் ஃபீ டீடைல்ஸ் கேட்டிருந்தாங்க போட்டுருக்காங்க சார். இப்போ பிரபு அரவிந்த் சார் கொஞ்சம் கேட்கலாம் சார், ப்ளீஸ் சார். ஆமா சார், இல்லைன்னா எல்லாரையும் சார் நீலகண்டன் சார் எல்லாரையும் மியூட் பண்ணிட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ண சொல்லுங்க சார். ஒன் பை ஒன் ரிலீஸ் பண்ணுங்க சார். நான் ஆல் மியூட் போட்டுட்டு ஒருத்தரங்களா ஹேண்ட் ரைஸ் தகுந்தபடி கொடுக்குறேன். தேங்க்யூ சார். ஓகே சார் நான் பேசலாமா? சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். குட் ஆஃப்டர்நூன் சார். என்ன சார் மியூட் ஆல் மியூட், நீங்க கொஞ்சம் அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க ஒவ்வொருத்தரா. இல்ல சார் சொல்லுவாரு, நீலகண்டன் சார் சொல்லுவாரு, ஒரு தடவை கேளுங்க சார். நான் பேசுறேமா? சொல்லுங்க சார். குட் ஆஃப்டர்நூன் சார். இது ஜிஎஸ்டிஆர் 9ல ஒரு சின்ன டெக்னிக்கலான இந்த ஐடிசி இருக்குல்ல சார் 678, அதை நான் பண்ணியிருக்கேன். அது எனக்கு கரெக்டான்றது தெரியணும், அதனால ஜஸ்ட் கொஸ்டின். என்னன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா 3Bல இருந்து வர்றது வந்து மேல டாப்ல வருது இல்லைங்க சார் வேல்யூ. அதுக்கு அடுத்து நம்ம என்ன எடுத்தோம்னு சொல்லிட்டு கேபிட்டலா சர்வீஸா என்னன்றத நம்ம பிரிச்சு போடுறோம். பிரிச்சு போடும் அந்த மொத்தமா டோட்டல் 3Bல வந்து உட்காருது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மந்த்லி ரிட்டர்ன்ல பண்ணும்போது ஐடிசி ரிவர்சல் பண்ணதையும் சேர்த்து மொத்தமா தான் வந்து உட்காருது. ஸோ இங்க நம்ம வந்து கேபிட்டல் சர்வீஸ் குட்ஸ் நம்ம எடுத்ததுக்கான பிரேக்கப் தான் நம்ம போடுறோம். அதுக்கு அடுத்தது நம்ம ரிவர்ஸ் பண்ணதை நம்ம எங்க சார் அந்த இடத்துல போடுறது? அது 6ல ரிவர்ஸ் பண்ணது எப்படி வரும்? ரிவர்ஸ்ல வந்து டேபிள் நம்பர் 7 தான் வரும். 7 தான் வரும். பட் நான் 6ல நான் போடல அப்படின்னா நான் எவ்வளவு தூரம் அவைல் பண்ணணும் அது மட்டும் எடுத்துக்கிட்டு நான் 7ல போய் நான் ரிவர்சல் போட்டோம்னா இன்னமும் எனக்கு அவைல்டு வந்து குறைச்சி காட்டுது சார் 7ல. சார் இல்ல சார், இல்ல இல்ல இல்ல. அதாவது டேபிள் நம்பர் 6ம் 7க்கும் ஒரே ஒரு கான்செப்ட். என்னோட வியூ வந்து என்னன்னா டெம்பரரி ரிவர்சல ரெண்டுலயுமே காமிக்க கூடாது. ஓகே, டேலி ஆயிடும், சிம்பிள், அவ்வளவுதான். ஓகே. பட் ஆனா அந்த கீழே இருக்கிற டோட்டல் மேல இருக்கிற டோட்டல் கூட மேட்ச் ஆகணுமா சார்? 6ல வந்து மேல 3Bல காட்டுற டோட்டல் 6Oல கம்மியா வரும்னு சொல்றீங்க? ஆமா, 6Oல கம்மியா வருது. கம்மியா வரும். அதை நீங்க 7Jல திருப்பி அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க, ஆட்டோமேட்டிக்கா 7J டேலி ஆயிடும். 7J டேலி ஆயிடும். ஆனா 7ல எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அது இன்னும் அவைல்டு வந்து நெட் ஐடிசி அவைல்டு வந்து நான் எடுத்ததுக்கு இதுக்கும் கம்மியா காட்டுற மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த டோட்டல் எடுத்துட்டு வரும். பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகும். ஓகே. அப்புறம் வந்து 8ல சார் இல்ல நீங்க வந்து கம்மியா இருக்குன்னு சொன்னீங்க, கண்டிப்பா டிஃபரன்ஸ் வராது, பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகும். நீங்க வேணா செக் பண்ணிக்கங்க. ரொம்ப சிம்பிள் சார். 6ல 1000 ரூபாய் குறைக்கிறீங்க, 7லயும் 1000 ரூபாய் குறைக்கிறீங்க, நெட் எஃபெக்ட் என்ன வரும்? 0. அது ரைட், அவ்வளவுதான். மேபி நான் அப்ப 7Jயும் மாறாது. இல்ல சார், இப்போ வந்து எனக்கு நான் டாப்ல 3Bல வர்றது வந்து பாத்தீங்கன்னா 100ன்னு வருதுன்னா, ஆனா நான் எடுத்தது அதுல 70 தான் எடுத்திருக்கேன். சரி, ஓகே. அந்த 70 தான் எண்ட்ல காட்டுது. 6 உடைய எண்டு டோட்டல் ஓவ்ல காட்டுறது வந்து அந்த 70 தான். நான் என்ன எடுத்திருக்கணும் அதை மட்டும் தான் காட்டுது. சரி, அதே 70 தான் உங்களுக்கு 7Jலயும் வரும். அதே 70. அப்ப நான் அங்க வந்து நான் ரிவர்ஸ் நான் கொடுக்கும்போது அந்த இதையும் குறைக்குது. ஆமா, அதுதான் சொல்றேன். 6லயும் 7லயும் அது வரக்கூடாதுன்னு சொல்றேன். நான் என்ன ரிவர்சல் பண்ணணும் அது கொடுக்க கூடாது. அப்ப டெம்பரரி ரிவர்சலாக இருந்தால் அதை 6லயும் 7லயும் கொடுக்கலைன்னா உங்களுக்கு எங்கேயுமே டிஃபரன்ஸ் வராது. அதுதான், அது நம்ம டெம்பரரி ரிவர்சல் மந்த்லி நம்ம எடுக்கிற ஐடிசில நெட் ஐடிசி எடுக்கும்போது ரிமைனிங் நம்ம ரிவர்சல் கொடுப்போம்ல. ஒரு மந்த்லி ரிவர்சல் எனக்கு வேண்டாம்ன்றது நம்ம கொடுக்குறோம்ல. அதுதான் சார். அது வந்து நீங்க இன்எலிஜிபிள் ஐடிசி இன்எலிஜிபிள் ஐடிசினா நீங்க 6ல கொடுப்பீங்க, 7ல கழிப்பீங்க, 7J மேட்ச் ஆயிடும், 8 மேட்ச் ஆயிடும். அதுதான் 6ல நம்ம எந்த இடத்துல சார் வரும் அது? சார் 6ல அதுக்குன்னு தனியா காலம்லாம் கிடையாது. அது இன்புட்டா இருந்தா இன்புட்ல போடுங்க, இன்புட் சர்வீஸ் இருந்தா இன்புட் சர்வீஸ்ல போடுங்க, கேபிட்டல் குட்ஸ் இருந்தா கேபிட்டல் குட்ஸ்ல போடுங்க. ஓகே, அது கூட அப்ப அந்த பார்ட் கூட நம்ம ஆட் பண்ணிக்கணும் அப்ப. ஆமா, அது உங்களோட இன்புட் தானே. ஓகே, நம்ம என்னன்னா நம்ம எடுத்ததை மட்டும் தான் நம்ம போட்டுக்கிறோம். இது வேண்டாம்னு சொன்னதை நம்ம அங்க ஆட் பண்ணல. அப்ப நான் அங்க ஆட் பண்ணிக்கணும் அப்ப.
சார் அது வந்து டேபிள் நம்பர் 4A ஓடது. ஜிஎஸ்டிஆர் 3Bயோட டேபிள் நம்பர் 4A. நீங்க ஆமா வந்து 4Cயோட கம்பேர் பண்ணாதீங்க. ஓகே 4Aல என்ன எடுத்தீங்களோ அதோட பிரேக்கப் அவ்வளவுதான். ஓகே. இந்த லாஸ்ட் ஒன் வந்து இப்போ அதே மாதிரி அதனுடைய கண்டினியூஷன் 6 7 போக 8ல போடும்போது நமக்கு வந்து 2Bல என்ன வந்திருக்கு நம்ம என்ன அவைலபிள் பண்ணோம்னு சொல்லிட்டு அதோட அந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தது இன்எலிஜிபிளும் சர்க்குலர் அவைல்டும் 170 ஃபாலோ பண்றவங்களுக்கு அந்த 8ல எதுவுமே ஃபில் பண்ண தேவையில்ல. வராது. டிஃபரன்ஸே வராது. டிஃபரன்ஸ் ஆமா வந்தா தானே டிஃபரன்ஸ் நீங்க ஃபில் வரல. பண்ணணும். பட் ஆனா நான் கீழே கொடுத்த அந்த எண்ட்ல லேப்ஸ் நான் எவ்வளவு தூரம் வந்து இந்த வருஷம் நான் எடுத்துக்கலன்றத நான் கீழே மென்ஷன் பண்ணணுமா இல்ல வேண்டாமா? இல்ல 8Dல டிஃபரன்ஸ் வந்தா மட்டும் அங்க கொடுங்க, இல்லைன்னா கொடுக்க வேணாம். எதுவுமே கொடுக்க வேண்டாம் அப்ப. ஆமா. ஓகே ஓகே அதாவது நீங்க சரி ரிட்டர்ன்ல ஃபைல் பண்ணாத ஒண்ணு இங்க லேப்ஸ் ஆகுதுன்னா இங்க கொடுக்கணும். ரிட்டர்ன்ல ஆல்ரெடி ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா இங்க கொடுக்க கூடாது. ஓகே சரிங்க தேங்க்யூ. அப்புறம் கே மோனிஷா மேடம் ப்ளீஸ். சார் எனக்கு ஒரு 3 டவுட்ஸ் இருக்கு. சொல்லுங்க மேடம். ஷார்ட்டா சொல்லுங்க. நிறைய பேர் வெயிட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சார். இப்போ வந்து நான் இப்போ டேபிள் 17ல ஜிஎஸ்டி 9ல டேபிள் 17 ஃபில் பண்றேன் சார் ஹெச்எஸ்என் வேல்யூ. ஸோ அதை நான் வந்து கண்டிப்பா இது ஜிஎஸ்டி 1லயே கம்பேர் பண்ணி பார்க்குவேன். பார்க்கும்போது எனக்கு ஹெச்எஸ்என் வேல்யூ டிஃபரெண்டா இருக்கு. அப்ப நான் எந்த வேல்யூ போடுறது? உங்களோட ஆக்சுவல் டர்ன் ஓவர் என்னவோ அதை கரெக்டாக நீங்கள் டிக்ளேர் பண்ணிவிடுங்க. ஜிஎஸ்டிஆர் 1ல கம்மியாக கொடுத்துருக்கலாம், அதிகமாக கொடுத்துருக்கலாம். அதை சரி பண்ணுறதுக்கு ஒரே ஃபார்ம் ஜிஎஸ்டிஆர் 9 தான். இப்ப நான் வந்து கரெக்டான ஹெச்எஸ்என் வேல்யூ போட்டு அதில் ஃபைல் பண்ணிடலாம்ல சார்? ஆமாம் ஆமாம் ஆமாம். தென் இப்போ வந்து ஜிஎஸ்டிஆர் 9Cக்கு ஏதாவது லேட் ஃபீ உண்டா சார்? ஜிஎஸ்டிஆர் 9க்கு லேட் ஃபீ இருக்குன்னு இந்த 55th ஜிஎஸ்டி கவுன்சிலில் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது ரிட்டனே கிடையாது, 9Cக்கு லேட் ஃபீ சார்? கிடையாதுன்னு தான் இது வரைக்கும். 9Cக்கு தான் சொல்கிறேன். ஓகே சார். ஸோ அது சம்மந்தமாக சர்க்குலர் கண்டிப்பாக வந்துடும் கூடிய சீக்கிரம். வந்ததுன்னா நம்ம எல்லாருக்கும் தெளிவாயிடும். அவங்க 9Cயை பிரித்து பார்க்கக்கூடாது, ரெண்டும் ஒரே ரிட்டர்ன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்க சார். லாஸ்ட் டவுட் சார். இப்போ வந்து ஒரு பர்சனுக்கு நாங்க ஐடில வந்து டர்ன் ஓவர் காமிச்சிட்டோம் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது. பட் வந்து அவங்களுக்கு நாங்க வந்து நில் ரிட்டர்ன் தான் ஃபைல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த கேஸ்ல அவங்க டர்ன் ஓவர் வந்து 2 crores தாண்டவும் இல்ல. ஜிஎஸ்டில நில் ரிட்டர்ன் பண்ணிருக்கோம். ஆனா ஐடில அதே கம்பெனில தான் உங்களுக்கு இன்கம் வந்த மாதிரி காமிச்சிருக்கோம். ஓகே. இப்போ நான் ஜிஎஸ்டிஆர் 9 அவங்களுக்கு பண்ணணுமா? ஜிஎஸ்டிஆர் 9 பண்ணுறீங்களோ இல்லையோ, ஒமிட்டட் சேல்ஸு. ஸோ அதுக்கான டேக்ஸை நீங்கள் வித் இன்ட்ரெஸ்ட்டோட கட்டணும் இல்லையா? சார். நீங்கள் 9ல தான் அதை டிக்ளேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரே வழி இப்போதைக்கு இருக்குது. 9 இல்லாமல் 3Bலையும் பண்ணலாம். 3Bல பண்ணீங்கன்னா அடுத்த வருஷம் டர்ன் ஓவரே அதை அஃபெக்ட் பண்ணும். ஸோ உங்களுக்கு 9 வந்து பெட்டர் ஆப்ஷன். 9ல நீங்கள் டிக்ளேர் பண்ணி டேக்ஸ் கட்டிடலாம். இப்போ அவங்க டர்ன் ஓவர் 2 crores தாண்டலனாலும் நாங்க கண்டிப்பா அதை டிக்ளேர் பண்ணி பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். நீங்கள் அது பண்ணலைனாலும் டிஆர்சி 03ல கட்டி வைக்கணும். பின்னாடி நோட்டீஸ் வந்தால் நீங்கள் ஆல்ரெடி கட்டியாச்சுன்னு ப்ரூஃப் கொடுக்கணும். 9 பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டீஸே வராது. தென் சார் இன்னொன்று என்னன்னா, இப்போ நாங்கள் வந்து ஜிஎஸ்டி எடுத்தோம். ஜிஎஸ்டி எடுத்தப்ப எங்களுக்கு ஒரு டர்ன் ஓவர் அமௌண்ட் வந்துச்சு. நாங்கள் அதை வச்சு ஐடி ஃபைல் பண்ணிட்டோம். ஸோ ஆனால் இப்போ என்னன்னா எங்களுக்கு ஜிஎஸ்டிக்கும் நாங்கள் ஐடி ஃபைல் பண்ண அமௌண்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் காட்டுது. ஸோ இதை நாங்கள் வந்து ஜிஎஸ்டிஆர் 9ல ரெக்கவர் பண்ண முடியுமா? ரெக்கவர்னா புரியல. நீங்கள் அதிகமாக டேக்ஸ் கட்டிட்டேன்னு இப்போ சொல்கிறீங்க. அட்ஜஸ்ட் பண்ணி பண்ண முடியுமா? ஏன்னா நாங்கள் ஃபைல் பண்ண அமௌண்ட்டோட ஜிஎஸ்டி வந்து கம்மியாக இருக்கு. இல்லை மேடம், எது கரெக்ட்? எந்த அமௌண்ட் கரெக்ட்? எந்த டர்ன் ஓவர் கரெக்ட்? நாங்க ஃபைல் பண்ணது கரெக்ட்டுங்க சார். என்ன ஃபைல் பண்ணது? 9 ஃபைல் பண்ணதா இல்ல என்ன ஃபைல் பண்ணது கரெக்ட்? ஐடில நாங்க ஒரு அமௌண்ட் டர்ன் ஓவர் காமிச்சிருக்கோம் சார். அது கரெக்ட்டான அமௌண்ட் எங்களுக்கு. சோ ஐடி தான் கரெக்ட்ங்கறீங்க. ஓகே. ஜிஎஸ்டில கம்மியா இருக்கு. ஜிஎஸ்டில கம்மியா இருக்கு. கம்மியா இருக்குன்னா நீங்க ஐடில ஜிஎஸ்டில அதிகமா டிக்ளேர் பண்ணி டாக்ஸ் கட்ட வேண்டியிருந்தா இன்ட்ரெஸ்டோட டிஆர்சி 03ல கட்டிடுங்க. அது ஆக்சுவலி நில் ரேட்டட் சேல்ஸ் அமௌண்ட் காட்டல சார். அதை நாங்க எந்த காலத்துல காட்டணும்? டேபிள் நம்பர் 5ல வரும். எக்ஸம்ப்டட் சப்ளை இருக்கும். ஓகேங்க சார். ஓகே. தேங்க் யூ மேடம். சார் எல்லாருக்கும் ஒரு சிறு விண்ணப்பம் சார். ஒரு நோட்டு பேனா கையில் வச்சுக்கோங்க. சார் டேபிள் நம்பர் சொல்கிறோம் இல்லைங்களா, அதை கடகடன்னு நோட் பண்ணிக்கோங்க. ஒரே பேஜில் ஸ்க்ரீன்ஷாட்டும் கொடுக்குறாங்க. அதுவும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸி ரிகர்சலாக இருக்கும். சார் இதில் ஒரு சப்போஷன் சார், இப்போ மேடம் கேட்டதில் சேல்ஸ் விட்டு போன சேல்ஸை நான் இப்போ காட்டுறேன். அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டுறேன், என்ன டிஎஸ்எஸ் 03 போட்டு கட்டிடுறேன், ஆனுவல் ரிட்டர்னில் கூடுதலாக காட்டுறேன். அது ஒருவேளை B2Bயாக இருந்தது ரெசிபியன்ட்டுக்கு ஐடிசி போகுமா சார்? இந்த 9 மூலியமா பண்றதுனால கூடுதலா சேல்ஸ் காட்டுறதுனால நீங்க ஜிஎஸ்டிஆர் 1ல பண்ணா கூட ரெசிபியன்ட்டுக்கு ஐடிசி போகாது. ஏன்னா 16/4 டைம் லிமிட் முடிஞ்சிருச்சு 30 நவம்பரோட. ஆக்சுவலா நீங்க அக்டோபர் ரிட்டர்ன்ல ஃபைல் பண்ணியிருக்கணும். அதுக்கு மேல நீங்க எப்போ பண்ணாலும் அக்டோபர் ரிட்டர்ன் டியூ டேட்க்கு அப்புறம் பண்ணால் கூட ரெசிபியன்ட்டுக்கு B2Bலேயே பண்ணாலும் ஐடிசி போகாது. 9ல பண்ணீங்கன்னா போறதுக்கு வாய்ப்பே இல்லை. ப்ரொவிஷனே கிடையாது. ஐடிசி லேப்ஸ்டு. ஓகே. அப்போ டிஎஸ்எஸ் 03 போட்டு கட்டினா கூட
ரெசிபிட்டுக்கு ஐடிசி கிடைக்காது. ஐடிசி ஏன்னா ஓல்ட் கிடைக்காது. இயர்ன்றதால. சூப்பர். ஆமா சார், ஆமா சார். சூப்பர் சார். சார் சார் டவுட் கேட்கலாமா சார்? சார் வணக்கம், கேளுங்க சார் ப்ளீஸ் சார். சார் இப்போ லாஸ்ட் இயர் வந்து ஜிஎஸ்ஆர் 9 பண்ணும்போது 8Cல வந்து அந்த வேல்யூ டிக்ளேர் பண்ணல சார் அவங்க. எதனால சார்? இல்லை அவங்க லாஸ்ட் இயர் பண்ணவங்க அதை டிக்ளேர் பண்ணாம விட்டாங்க. எக்ஸம்டட் சேல்ஸ் அது ஐடிசி அதெல்லாம் கிளைம் பண்ணுறதே கிடையாதுனால அதை அவங்க டிக்ளேர் பண்ணாமல் விட்டாங்க. ரிவர்ஸலும் பண்ணல சரி, லாஸ்ட் ஓகே. இயர். இப்போ 2024ல பார்த்தீங்கன்னா நான் கிளைம் பண்ணிட்டு அந்த ஆஃப்டர் செப்டம்பர் இருந்தது ஃபுல்லாக கிளைம் பண்ணியாச்சு. 3 கிளைம் பண்ணிட்டு எக்ஸம்டட் சேல்ஸ்லாம் ரிவர்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எந்த காரணம் சார் இப்போ நம்ம காட்டணும் அதை? சார் நீங்க வந்து 2Bல வந்திருக்கு, கிளைம் பண்ணிட்டீங்க, ரிவர்ஸ் பண்ணிட்டீங்க. ஆமா சார். 6லையும் ஜேலையும் காமிச்சிருங்க, 0 ஆயிடும், அவ்வளவுதான். சரி, 6லையும் 7லையும் காமிச்சிருங்க, நில் ஆயிட போகுது, அவ்வளவுதான். 6லையும் 7லையும் காமிச்சா போதும். ஆமா, உங்களுக்கு எங்கேயுமே டிஃபரன்ஸ் வராது. சரி, அதனாலதான் அவங்க 8Cல கொடுக்கல போன வருஷம். ஏன்னா நீங்க கிளைம் ஓகே பண்ண சார். மாட்டீங்கன்னு சொல்லி அவங்க கொடுக்கல. ஓகே சார், நோ டவுட் சார். சார் இப்போ சொல்லுங்க. வந்து அந்த சேல்ஸ் டிஃபரன்ஸ் சொல்லியிருந்தாங்களா சார்? இப்போ வந்து சேல்ஸ் வந்து ஐடில வந்து அதிகமா இருக்கு, ஜிஎஸ்டில கம்மியா இருக்கு. இப்போ நான் போட்டு 9ல கட்டிடுறேன். இதை நான் திருப்பி 9C கம்பல்சரி ஃபைல் பண்ற மாதிரி இருக்குமா சார்? பிலோ 5 crores தான். பிலோ 5 crore 9C தேவையில்லையே. இல்லை இப்போ நான் அந்த சேல்ஸ் டிஃபரன்ஸ் வந்து 9ல மட்டும் காமிச்சா போதுங்களா? போதும் போதும். இல்லை அது வந்து எக்ஸம்டட் பர்ச்சேஸும் இருக்குது. அது நம்ம இப்போ எக்ஸம்டட் பர்ச்சேஸ் நம்ம 9ல கொடுக்குறது எங்கேயும் இடம் இல்லை சார்? எக்ஸம்டட் பர்ச்சேஸ் 9ல எதுவுமே இடம் கிடையாதுங்க. 9Cலையும் ஆப்ஷனல் தான். 9Cலையும் ஆப்ஷனல் தான். ஆமா. ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சார் சார் ஒரு ஒரு டவுட் ஷார்ட் கேட்கலாமா? சார் ஒரே ஒரு டவுட் சார். சார் ஒரு சின்ன ஷார்ட் கொஸ்டின் சார். சொல்லுங்க 8B ஐ மீன் 2B பேஸ் பண்ணி ஐடிசி வருது இல்லைங்களா? போன வாட்டி 2A பேஸ் பண்ணி வந்து இந்த வாட்டி ஆமா. 2B பேஸ் பண்ணி ஆமா வருது. ஆமா சார். இப்போ மைனஸ் ஃபிகரோ பிளஸ் ஃபிகரோ ஏதோ ஒன்னு வருது டிஃபரன்ஸ் காலத்துல. எந்த மைனஸ் டிஃபரன்ஸ்? டிஃபரன்ஸ் காலத்துல வருதுன்னு 8ல சொல்றீங்க. ஆமாங்க சார். ஐடிசில 8 காலத்துல மைனஸ் வந்தா அப்படி விட்டுலாமா, பிளஸ் வந்தா விட்டுலாமா, மைனஸ் வந்தா என்ன பண்ணும், பிளஸ் வந்தா என்ன பண்ணும்? அப்படி ஷார்ட்டா பதில். தேங்க்யூ சார். சார் மைனஸும் பிளஸும் வரக்கூடாது. பிளஸ் வந்தா அது ப்ரீவியஸ் இயர் ஐடிசியா இருக்கலாம். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் ஐடிசியை நம்ம 6ல காமிக்க மாட்டோம். ஸோ அதனால நமக்கு 8D ப்ளஸ்ஸாக இருக்கும். இது வந்து சர்க்குலர் 170 ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு. ஏன்னா 2Bல வர்றத எடிட்டே பண்ணாமல் 3Bல எடுக்கிறவங்களுக்கு 8Aவும் 8Bயும் பர்ஃபெக்டாக டேலி ஆகும். டிஃபரன்ஸ் வந்தால் பாசிட்டிவ் டிஃபரன்ஸ் வந்ததுன்னா அது ப்ரீவியஸ் இயர் ஐடிசியை நம்ம 6ல கொடுக்கலன்னா வரும். ஓகேங்களா? நெகட்டிவ் டிஃபரன்ஸ் வருதுன்னா வெரி சிம்பிள், 2Bயோட எக்ஸ்ட்ரா ஏதோ எடுத்திருக்கீங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான். ஸோ நெகட்டிவ் ஃபிகர்ஸ் வரக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும். சூப்பர் சூப்பர் சார். மிஸ்டர் எஸ் சரவணன் சார் ப்ளீஸ் கேளுங்க. ஹலோ சார், சொல்லுங்க சார். இன்னும் கிட்டத்தட்ட லாஸ்ட் இயர்ல வந்து டிபில வந்து பில்டிங் மெட்டீரியல் வந்து வாங்கியிருக்கோங்க சார். அதுல வந்து நான் இந்த ரிவர்சல்ல வந்து இன்எலிஜிபிள்னு அதை கழிச்சிட்டேன். அது நெக்ஸ்ட் மந்த் மறுபடியும் பார்ட்டி வந்து அதை கிரெடிட் நோட் போட்டு ஃபைல் பண்ணணும். என்னோட ஆல் அதர் ஐடிஸ்ல வந்து நான் எடிட் பண்ணி மாத்திக்கிட்டேங்க சார். இப்போ என்னன்னா என்னோட 9 வந்து காலம் வரும்போது 8 காலத்துல கரெக்டா அந்த ஃபிகர் தான் நெகட்டிவ்ல வருதுங்க சார். இப்ப அதை எந்த காலத்துல வந்து நம்ம சரி பண்ணணும் சார்? அந்த நெகட்டிவ் சர்க்குலர் 170 ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும். ஸோ இதுதான் இஷ்யூ. ஸோ நீங்க சொல்றது வந்து 2Bல கம்மி, 8Aல கம்மியா இருக்கு, நீங்க எடுத்தது அதிகமா இருக்கும். அதாங்க சார். பில்டிங் இதனால நான் ஃபர்ஸ்ட் ரிவர்சல் பண்ணிடுறேன். மறுபடியும் ப்ரீவியஸ் இயர் நீங்க என்ன டிக்ளேர் பண்ணிருக்கீங்க? ப்ரீவியஸ் இயர்ல வந்து நான் ஐடிசி ரிவர்சல் பண்ணிட்டேன் சார். பெர்மனன்ட் ரிவர்சல் பண்ணிட்டேங்க சார். 3Bல கேட்கல, நான் 9ல என்ன பண்ணிருக்கீங்க? 9 சரி எனக்கு புரியலைங்க சார். ஜிசிஆர் 9ல எப்படி டிக்ளேர் பண்ணிருக்கீங்க? மேல வந்து இன்புட் டாக்ஸ்ல தான் அந்த இதுல இருக்குங்க சார். அதுல குறைச்சு காட்டணுமா? டேபிள் நம்பர் 8Cல நீங்க காமிச்சிருந்தீங்கன்னா கரெக்டா இருந்திருக்கும். இந்த வருஷம் உங்களுக்கு டாலி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைங்க சார், ஆக்சுவலா இது வந்து போன வருஷம் 23 24 தான் நடந்துச்சுங்க சார். 23 24 நடந்ததா? ஆமாங்க சார். ஓகே, எந்த மாசம்? சார் ஜூலை மாசம் நடந்திருக்குங்க சார். அப்போ உங்களுக்கு டேலி ஆயிருக்குமே. ஜூலை மாசம் நடந்தது அதே வருஷம் ஐடிசி தானே? ஆமாங்க சார். ஒரே வருஷத்துக்குள்ள நடந்தா உங்களுக்கு டேலி ஆயிருக்குமேங்க. 8Aவும் 8Bயும் டேலி ஆயிருக்குமே. நீங்க எடிட் பண்ணியிருந்தாலும் டேலி ஆயிருக்குமே. டேலி ஆகலைங்க சார். ஆனா 8Cல தான் கரெக்டா அந்த டிஃபரன்ஸ் வருது. 8 டிஃபரன்ஸ்ல வந்து அந்த அமௌண்ட் தான் கரெக்டா வருதுங்க சார். இல்ல அப்ப நீங்க கிரெடிட் நோட்டை அப்ப அதுக்கு முன்னாடி மாசம் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் பெர்மனன்ட் மாசம் ரிவர்சல்ல வந்து போட்டதுனால பிரச்சனை. கரெக்டா? வந்துருச்சுங்க சார். நான் பெர்மனன்ட் ரிவர்சல்ல போட்டு அதை ரிவர்சல் பண்ணி என்னோட மத்த ஐடிசி ஓகே ஓகே ஓகே, புரியுது. இதுக்கு நோட்டீஸ் வரும் சார். நீங்க ரிப்ளை கொடுத்துக்க வேண்டியது. ஏன்னா டெம்பரரி ரிவர்சல்ல தான் பண்ணணும். நீங்க ஓகேங்க தவறுதலா சார். பெர்மனன்ட் ரிவர்சல் பண்ணதுனால உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் வருது. இதுக்கு வந்து நெகட்டிவ் ஃபிகர் சார் இப்ப கேட்ட மாதிரி நெகட்டிவ் வரவே கூடாது. வந்தா நோட்டீஸ் வரும். நீங்க ரிப்ளை கொடுத்துக்குங்க. அப்ப ஓகேங்களா? பரவாயில்ல. இது அப்படியே நான் ஃபைல் பண்ணலாமா சார்? நெகட்டிவ்ல வேற ஃபைல் வழி இல்ல பண்ணலாம். உங்களுக்கு. வேற ஆப்ஷன் இல்ல. நீங்க எங்கேயும் போய் மாத்த முடியாது. ஓகே ஓகேங்க சார்.
அப்படி இல்லைன்னா ஒன்று பண்ணுங்க, 7 இருக்குல்ல, டேபிள் நம்பர் 7ல ஆமாங்க சார். 7ல அந்த ரிவர்சல் எடுத்து விட்டுருங்க, டேலி ஆயிடும். அந்த ரிவர்சல் குறைச்சு அந்த கரெக்டா என்ன இது அதை மட்டும் குறைச்சு காமிக்கிறதாங்க சார். ஆமா ஆமா ஆமா. ஓகே எதனால சார். சொல்றேன்னா இன்னொரு வந்து அது வந்து டெம்பரரி ரிவர்சல் தான், நீங்க தான் 3Bல தப்பா போட்டுட்டீங்க. ஓகேங்க சார். அந்த ஐடிசி உங்களோடதே கிடையாது, கரெக்டா? ஆக்சுவலா எங்களோடனா இன்எலிஜிபிள் ஐடிசிங்க சார். அது பில்டிங் சம்பந்தமான ஐடிசிங்க சார். அப்புறம் எதுக்காக அவர் கிரெடிட் நோட் போட்டாரு? உங்களோட ஐடிசி தானே, எதுக்காக கிரெடிட் நோட் போட்டாரு? அமௌண்ட் அது வந்து டிஃபரன்ஸ். பில்டிங் வரனால அவங்க மறுபடியும் ரேட்டை குறைக்கிறதுனால இந்த கிரெடிட் நோட் போடுறாங்க இல்லைங்க சார். ஆ அவங்க ப்ராப்பரா பில் கரெக்டா பில் கொடுத்துருக்காங்க, அதுக்கு குட்ஸ் ரிட்டர்னுங்கிறனால கிரெடிட் நோட் போட்டுக்கிட்டாங்க சார். ஓகே 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 ஓகே. இது ரிஃப்ளெக்ட் ஆயிருச்சுங்க சார் இதுல. ஓகே, ஸோ 8Dல நெகட்டிவ் வரும். 6ல நீங்க எலிஜிபிள் ஐடிசில காமிச்சிருப்பீங்க. ஓகே சார், இதுல வந்து உங்களுக்கு 8Dல அப்படியே விட்டு நோட்டீஸ் வரலாம், இல்லைன்னா நீங்க 6ல வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். சரி ஓகேங்க சார். சார் அப்புறம் இன்னொரு கிளைண்ட்டுங்க, இன்னொரு டவுட்டுங்க சார். இன்னொரு வந்து 1.90 crores தான் சேல்ஸுங்க சார். 25 lakhs வந்து ஷேர்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதனால இப்ப அந்த ஷேர்ஸை கன்சிடர் பண்ணி 9 ஃபைல் பண்ணுமாங்க சார், இல்ல தேவையில்லை விட்டுறலாமாங்க சார்? சேஃபர் சைடு பண்ணிடுங்க சார். சார் இப்ப அந்த ஷேரை வந்து நம்ம இதுல டிக்ளேர் பண்ணணுமாங்க சார், எக்ஸாம்ல ஏதாவது? நான் ஜிஎஸ்டி சப்ளைல நீங்க பண்ணணும். நான் அதுக்கு ஜிஎஸ்டி காமன் ஐடிசி ரிவர்சல் இருந்ததுன்னா அதையும் பண்ணணும். சார் இது வந்து ஷேர் பிசினஸ்னால ஏதாவது ரிவர்சல் பண்ணணுமாங்க சார்? தெரியல. இருக்கு, பண்ணணும். நீங்க வந்து செக்ஷன் 17(3) நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி ஒரு ஃப்ளையர் கூட போட்டிருக்கேன். சர்க்குலர் சர்க்குலர்ல ஷேரோட வேல்யூல இருந்து 1% எடுத்து நீங்க ரிவர்ஸ் பண்ணணும். சரிங்க சார். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 25 லட்சம்னா அதில் 1% வந்து 25,000. ஆமாங்க சார். ஸோ 25,000 உங்களோட எக்ஸாம் சப்ளைன்னு கன்சிடர் பண்ணி நீங்க ரிவர்ஸ் பண்ணணும். வெறும் மினிமம் அமௌண்ட் தான் வரும், 50 ரூபா கூட வராது. 1 லட்ச ரூபா உங்க ஐடிசியா இருந்தால் அதில் 50 ரூபா கூட வராது. அந்த மாதிரி நீங்க பண்ணணும். சரிங்க சார். ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் சார் ஜி. ஹலோ சார். சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். சார் எனக்கு 9ல ஒரு சின்ன டவுட். என்னோட கிளைண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு கார் வாங்கின ஐடிசி அவங்களுக்கு ரெஃப்ளெக்டா இருந்துச்சு. ஆனா இவங்க அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரிவர்ஸ் பண்ணாம நெட் ஐடிசியா இவங்க அதை ஒமிட் பண்ணிட்டு 3Bல கிளைம் பண்ணிட்டாங்க. சரி ஓகே. இப்ப அது 9 ஃபைல் பண்ணல அந்த 8ல வந்து அந்த டேபிள் அமௌண்ட் நம்பர் 8Fல போட்டீங்கன்னா ஐடிசி லேப்ஸ்னு வந்துரும். ஆமா சார், அந்த டிஃபரன்ஸ் காமிக்குது. அதுக்கு 8Fல பண்ணணுமாங்க சார்? ஆமா ஆமா, அது ஐடிசி அவைலபிள் பட் இன்எலிஜிபிள் ஐடிசி இருக்கும். அந்த காலம்ல போட்டீங்கன்னா வேற எதுவும் ஆப்ஷன் இல்ல. ஓகே சார். அதே இதுல இன்னொன்று என்ன பண்ணிட்டாங்க, ரிவர்சல்ல இன்எலிஜிபிள் 17 பெர்மனன்ட் ரிவர்சல்ல 17/5ல கொடுத்துருக்காங்க. அது ஒரு 2 months மட்டும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதர்ஸ் காலம்ல நம்ம ரிவர்ஸ் பண்ணிருந்தோம் சார் ஒரு அமௌண்ட்டை. ஓகே. அது இப்ப என்னன்னா, அந்த ஃபிகர் வந்து எனக்கு 9ல ஆட்டோமேட்டிக்கா அந்த 7 டேபிள்ல அட்ஜஸ்ட் ஆயிருச்சு. பட் ஆனா அது ரிவர்சல் ரீக்ளைம் ஸ்டேட்மெண்ட்ல அந்த அமௌண்ட் ரெஃப்ளெக்ட் ஆகுது சார். அது போயிருமா போகாதா? அது போகாது சார். அது வேணும்னா நீங்க தான் திருப்பி அதை ரீக்ளைம் பண்ணி பெர்மனன்ட் ரிவர்சல்ல இல்ல இப்ப நான் அதை ரீக்ளைம் பண்ணி அதுக்கும் 9க்கும் சம்பந்தம் இல்ல. இல்ல நான் இப்ப கரண்ட் இயர்ல அதை வந்து ரீக்ளைம் பண்ணி ரிவர்ஸ் பண்ணிடலாமா சார்? பண்ணிடலாம். இப்ப ஆனா அந்த 9ல அது பண்றதுனால அதுக்கு எஃபெக்ட் ஒன்றும் ஆகாது. 9க்கும் அதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஸோ அது ஆட்டோமேட்டிக்கா இது பண்ணிடலாம். ஆமா சார். சார் ஒரு நிமிஷம், ஒரு சின்ன டவுட் சார். ரொம்ப நேரமா சிவா சார் கேளுங்க சார். தேங்க்யூ சார். ஒன்றும் இல்லை சார், இந்த ஐடிசியில் வந்து 2Bல ரிஃப்ளெக்ட் ஆகுது. என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2023-24 அசஸ்மெண்ட் இயர்ல வந்து 2Bல ஜாஸ்தியாக இருந்திருக்கு. ஓகேங்களா? 9 ஃபைல் பண்ணும்போது பாசிட்டிவாக இருந்திருக்கு. அது இருந்ததுனால அந்த வருஷம் புக்ஸில் இல்லாதனால நெக்ஸ்ட் இயர் அதை கிளைம் பண்ணிட்டாங்க. மே மாதம் கிளைம் பண்ணியிருக்காங்க. ஓகே. இந்த வருஷம் அது எவ்வளோனா ஒரு 30,000 இருக்குன்னா இன்னொரு 30,000 எக்ஸ்ட்ராவாக கிளைம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பில்லு வச்சிருக்காங்க. பட் 2Bல ரிஃப்ளெக்ட் ஆகல. அதனால அந்த 30,000 இந்த வருஷம் ஐடிசி இந்த 8ல வந்து நெகட்டிவா வருது. ஆமா, எக்ஸஸ் ஐடிசி அவல் நெகட்டிவ் தான் வரும். அதை நீங்க பணம் நெகட்டிவா தான் வருது. இப்போ நாளைக்கு தான் நோட்டீஸ் கம்பல்சரி உடனே வந்துருமா? இப்போ நெகட்டிவா இருந்தாலே உடனே வந்துருமா நோட்டீஸ்? ஸோ நோட்டீஸ் வருதோ வரலையோ எக்ஸஸ் ஐடிசி அவைல்டு நீங்க இன்ட்ரெஸ்டோட கட்டி தான் ஆகணும். இல்ல சார், அதுக்கு பில் இருக்கு. எங்களுக்கு தான் ரிஃப்ளெக்ட் ஆகல. செக்ஷன் 16 படி உங்களுக்கு ஐடிசி அவைல் பண்ணணும்னா டாக்ஸ் இன்வாய்ஸ் இருக்கணும். உங்க சப்ளையர் ஜேசிஆர் 1ல அதை காமிச்சிருக்கணும். உங்களுக்கு 2Bல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கணும். சப்ளையர் 3B ஃபைல் பண்ணி பணம் கட்டியிருக்கணும். குட்ஸ் உங்களுக்கு ஆக்சுவலா ரிசீவ் ஆயிருக்கணும். இந்த 4 கண்டிஷன் சர்வீஸ் இன்புட் சர்வீஸ் தான். இன்புட் சர்வீஸ் சார். ஆக்சுவலி சர்வீஸ் நம்ம பேமெண்ட் பண்ணிட்டோம் சப்ளையருக்கு. சார் இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ்க்கு எப்படி டாக்ஸ் வரும் சார்? புரியல. இன்புட் சர்வீஸ்னு சொல்றீங்க. இம்போர்ட் இல்ல, இன்புட் சர்வீசஸ். சரி ஓகே. சர்வீஸ் ஆக்சுவலா ரிசீவ் ஆயிருக்கணும். இந்த 4 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனா தான் நீங்க ஐடிசி எடுக்கணும்.
ஓகே ஓகே. அவர் ஸோ ஜிஎஸ்டிஆர் ஐடி 1 ஃபைல் பண்ணாதான் கிளைமே பண்ண முடியும்ன்றீங்களா? ஆமாம், இந்த 4 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். இல்ல இப்ப கரண்ட் இயர்ல அது ரிவர்ஸ் பண்ணிடலாமா? அது 9ல பண்ணாம 9ல தான் பண்ணுமா? இப்போ 9ல் உங்களுக்கு டிஃபரன்ஸ் இருக்கும். ம். நீங்கள் நவம்பருக்குள்ளே நீங்கள் ரிவர்ஸ் பண்ணியிருந்தீங்க, அது அக்டோபர் 10க்குள்ளே நீங்கள் ரிவர்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை 9ல் டிக்ளேர் பண்ணி காமிச்சிடலாம். இப்போ அதை ம். தாண்டிருச்சு. இப்போ நீங்கள் ம். 3Bல பண்ணீங்கன்னா அதை எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? இதுதான் 9க்கு பண்ணிருக்கோன்றது எப்படி ப்ரூவ் ஆமாம், பண்றது? 9க்கு ஒரு நோட்டீஸ் வரும். இதுதான் அதுன்னு நீங்கள் எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? இல்ல அதுக்கு டிஆர்சி இது தவிர 03 வேற போட்டு டிஃபரன்ஸே இல்லையே என்கிட்ட. அதை நீங்கள் அடுத்த வருஷம் கணக்கையும் கொண்டு போய் கொடுத்துல ப்ரூவ் பண்ணணும். தேவையில்லைல்ல உங்களுக்கு. அதுக்கு இப்ப கட்டிடுறது பெட்டர்ன்றீங்களா? டிஆர்சி 03ல கட் பண்ணிடுங்க. கட்டுறது இல்ல தான் பெட்டர். நீங்க 3Bல ரிவர்ஸ் பண்றதை டிஆர்சி 03ல ரிவர்ஸ் பண்ணுங்க, அவ்வளவுதான். இல்ல எல்லாம் கேஷ் ஒண்ணுதானே. கேஷுக்கும் இல்ல சார், அவங்களுக்கு பெருசா இன்புட் இருக்காது சார். டாக்ஸ்ல தான் போய் அட்ஜஸ்ட் ஆகும் அது. அப்ப 3Bலயும் அதே தானே பண்ணுவீங்க. ம். எல்லாம் அதுதான் ஒண்ணுதானே. இருக்கும். அதனால அதுதான் பெட்டர்னு சொல்றீங்க. ஆமா, டிஆர்சி ஓகே 03 தான் பெட்டர். அடுத்த வருஷ கணக்கை நீங்க கொண்டு போய் கொடுக்க தேவையில்லை. நோட்டீஸ் வந்துச்சுன்னா இந்த ஓகே. வருஷ கணக்கு இந்த வருஷத்தோட முடிஞ்சு போயிடும். இந்த இதுக்கு அப்ப அப்ப 9C ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி அதை பண்ணிடலான்றீங்க டிஆர்சி 3ல. அதே மாதிரி இப்ப பண்ணிடலாம். லேட் ஃபீஸ் வந்து 9Cக்கு வந்து இதுக்கப்புறம் தான் வருமா சார்? இல்ல ஆல்ரெடி இருக்கிறதுக்கெல்லாமும் வருமா? ஆல்ரெடி இருக்கிறது வைவர் ஆகுங்கிற மாதிரி ம். கவுன்சில்ல சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். ஓகே ஓகே. அப்ப நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல இருந்து அது லேட் ஃபீஸ் வரும். இந்த ஃபினான்ஷியல் இயர்க்கே வர வாய்ப்பு இருக்கு. வந்தா இந்த 23 24க்கே வர வாய்ப்பு இருக்கு. இதே சேம் லேட் 9க்கு என்ன லேட் ஃபீஸோ அதே தான் வருமா? ஆமா, அதே தான் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ சார். ஓகே தேங்க்யூ சார். சார் மிஸ்டர் அப்துல் முஹிம் சார், நீங்க பேசுங்க சார். சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். 2021ல வந்து ஆனுவல் ரிட்டர்ன் பண்ண சொல்ல எக்ஸஸ் ஐடிசி கிளைம் பண்ணோம். DR03 பண்ணி அந்த இயரே க்ளோஸ் பண்ணிட்டோம். ஓகே. பட் ஆனா அந்த டைம்ல உள்ள எங்களுக்கு ஒரு ஆர்சிஎம்க்கு வந்து ஒரு குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணோம். ஆர்சிஎம்க்கு அப்ளை அதுக்கு. பட் ஆனா ஆர்சிஎம் வந்து நாங்க வந்து பே பண்ணல. பே பண்ணி ரீக்ளைமும் பண்ணல. இப்போ ஓகே. ஆஃபீஸர் வந்து அதுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. அதுக்கு நீங்க ஆர்சிஎம் பே பண்ணல அப்படின்னு. இப்போ அதுக்கு நாங்க டாக்ஸ் அமௌண்ட் மட்டும் கட்டினா போதுமா? இல்ல இன்ட்ரெஸ்ட் கட்டினா மட்டும் போதுமா சார்? இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டி 3மே அப்ளிகபிள் ஆகும். இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பா வந்துரும். ஆபீசர் நினைச்சா பெனால்ட்டி போடலாம். சார் டாக்ஸ் சார்? சார் டாக்ஸ் கட்டாம எப்படி இன்ட்ரெஸ்ட் கட்டுவீங்க? இல்ல சார், நாங்க எக்ஸ்ட்ரா ஐடிசி அவைல் பண்ணல சார். அது நாங்க டாக்ஸ் எக்ஸஸாவே சார் அவைல் பண்ணல. ஐடிசி பத்தி கவர்மெண்ட் கவலை கிடையாது. நீங்க லயபிலிட்டி கட்டணும், கட்டுங்க. அவ்வளவுதான் சொல்லுவாங்க ஆபீசர்ஸ். அதான் ஓ கரெக்டும் கூட. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்ட் தான். ஐடிசி ஓகே சார். அவைல் பண்றது அவைல் பண்ணாது உங்களோட பிரச்சனை. ஓகே சார். 23, 24ல அதே மாதிரி ஆர்சிஎம் டிரான்சாக்ஷன் இன்னும் பே பண்ணல. ம் ரீக்ளைமும் பண்ணல ஐடிசி. இப்போ நம்ம அதுக்கு ஆர்சிஎம் பே பண்ணிட்டு ரீக்ளைம் பண்ணலாமா? ரீக்ளைம் இல்ல, கிளைம் பண்ணல. ஓகேங்களா? கிளைம் பண்ணல. கரெக்ட் ஸோ சார். இப்போ நீங்க பே பண்ணிட்டு கிளைம் பண்ணலாம். சர்க்குலர் 211 பாருங்க. அந்த ஓகே சர்க்குலர்ல ஈவன் நீங்க 20, 21 கூட இப்போ நீங்க செல்ஃப் இன்வாய்ஸ் போட்டு பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த வருஷம் நவம்பர்ல இருந்து அது அப்ளிகபிள் கிடையாது. அதுக்கு முன்னாடி பீரியடுக்கு நீங்க பண்ணிக்கலாம். அந்த சார் சர்க்குலர் சர்க்குலர் நம்பர் 211 நீங்க உங்க ஆஃபீஸரோட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு, சார் நான் இதை ஓகே கட்டிட்டு கிளைம் பண்ணிக்கிறேங்கிறத சொல்லிட்டு பண்ணிடுங்க. ஓகே. தேங்க்யூ சார். மேடம் பத்மபிரியா மேடம் ப்ளீஸ் மேடம். சார் குட் ஈவினிங் சார். சார் ஒரே ஒரு டவுட் சார். 3 டவுட்டு சார். இதுல வந்து எக்ஸம்டட் டர்ன்ஓவர் பண்ணிட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து சேல்ஸ் பண்ணவங்க 2Aல வந்திருக்கு. இத வந்து 3Bல தெரியாம எடுத்திருக்காங்க. ஸோ 2Aல ஒரு வேல்யூ வந்திருக்கு, 3Bல ஒரு வேல்யூ காமிக்குது. ஆனா அவங்க வந்து எக்ஸம்டட் டர்ன்ஓவர் பண்றவங்க. இப்போ இத எப்படி சார் அட்ஜஸ்ட் பண்றது? நீங்க ஐடிசியை யூட்டிலைஸே பண்ணலைன்னா டிஆர்சி 03ல போயிட்டு கம்ப்ளீட்டா ரிவர்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். நீங்க அப்படியா டேபிள் நம்பர் 7ல ரிவர்சல் டோட்டல் ஃபிகரை போட்டு ஆ. ஆட்டோமேட்டிக்கா டிஆர்சி 03ல கட்டிடலாம். எதுல சார் பண்ணணும்? டிஆர்சி டிஆர்சி 03 மேடம் டேபிள் நம்பர் 7ல ரிவர்சல் காலம்ல நீங்க போட்டுக்கலாம். சரிங்க சார். ரிவர்சல்ல அத போட்டணும். அதாவது ம். இப்போ வந்து சாரி 7ல 8ல அதிகமா அவைல் பண்ண மாதிரி காமிக்குது. 3Bல வந்து அதுல ஒரு அமௌண்ட் மட்டும் அவைல் பண்ண மாதிரி காமிக்குது இல்ல சார். மேடம், நீங்க எக்ஸாம் சப்ளைன்னு சொல்லிட்டீங்க. உங்களுக்கு ஐடிசியே எலிஜிபிள் கிடையாது இல்ல. ஆமா கிடையாது தான். கரெக்ட் தான். ஸோ அப்போ நீங்க எல்லா ஐடிசியுமே நீங்க அந்த வருஷம் ஐடிசி எல்லாமே 7ல போட்டு ரிவர்ஸ் பண்ணிடலாம். சரிங்க சார். 8ல எதனால டிஃபரன்ஸ் வருது? 2Bல அதுதான். இல்லாத அமௌண்ட். ஆமா இல்லாத அமௌண்ட்ட கிளைம் பண்ணிருக்காங்க. ஓகே, எது வந்தாலும் நீங்க ரிவர்ஸ் பண்ணிடலாம். நீங்க எல்லாமே ரிவர்ஸ் பண்ணி தான். ஏன்னா ஐடிசி நீங்க யூட்டிலைஸே பண்ணல இல்ல. பண்ணல அப்படியே தானே சார். வச்சிருக்கீங்க. பண்ணல. ஸோ அப்போ நீங்க கண்ணை மூடிட்டு ரிவர்ஸ் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட்டும் வராது. ரிவர்ஸ் பண்ணிட்டு எப்போ கேட்டாலும் நாங்கள் கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் பண்ணிட்டோம்னு சொல்லி கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு டாக்ஸபிள் டர்ன்ஓவர் பார்ட்டி அவங்க வந்து 6க்கும் 8க்கும் இடையில ₹495 டிஃபரன்ஸ் வருது. ஏன்னா அந்த ₹95 கிளைம் பண்ணல.
அந்த ரூ. 495 கிளைம் பண்ணல. ஆஸ் பர் 3B படி என்ன கிளைம் பண்ணியிருக்கோமோ அதுதான். இப்ப 8ல வர டிஃபரன்ஸ் என்ன சார் பண்ணணும்? இல்ல. அதாவது 8ல நீங்க அதிகமா வருது சார். நீங்க வந்து 2B எடிட் பண்ணி கம்மியா கிளைம் பண்ணியிருக்கேன்னு சொல்றீங்களா? எஸ் சார். ஆமா சார். ஸோ அப்படிங்கிறப்ப அந்த ஐடிசி இன்னெலிஜிபிள்னா இன்னெலிஜிபிள்ல போட்டுருங்க. அது என்ன அமௌண்ட்னு ஃபைண்ட் இன்னெலிஜிபிள்ல அவுட் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் சார். ஸோ அது இன்னெலிஜிபிள்னா இன்னெலிஜிபிள்ல போட்டுருங்க. இல்ல எலிஜிபிள் தான் வந்து ஆ. நான் எடுக்கல அப்படின்னா 8E போடுங்க. ஆ. அவைலபிள் பட் நாட் அவைலபிள்னு இருக்கும் 8E. ஆமா சார். அதுல போடுங்க. இல்ல இன்னெலிஜிபிள் அமௌண்ட்னா 8Fல போட்டுருங்க. சரிங்க சார். 8E 8F அது 2த்துல ஏதாவது போடணும். ஓகே. ஆமா, ஆமா. சார் அப்புறம் வந்து இயர்லியர் இயர்ஸ்ல வந்து இதே மாதிரி நான் டாக்ஸபிள் குட்ஸுக்கு வந்து எடுத்த டாக்ஸபிள் போர்ஷன் இருக்கு. அது என்ன சார் பண்ணலாம்? ஐடிசி போர்ஷன்ஸ் இருக்கு. சேம் டிஆர்சி 03ல ரிவர்ஸ் பண்ணுங்க. தனித்தனி ஒவ்வொரு வருஷமா போட்டு அந்த வருஷம் ஐடிசி எவ்வளோ தனித்தனியா ரிவர்ஸ் பண்ணிடுங்க. சரிங்க சார். ரிவர்ஸ் பண்ணி டிஆர்சி 04 வந்து ஆஃபீஸர்ட்ட வாங்கி வச்சுக்குங்க. ஓ. அத கொண்டு போய் ஆபீஸ்லயும் கொடுத்து சப்மிட் பண்ணணுமா சார் அத? சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி எதுவும் நோட்டீஸ் வராது. நீங்க டிஆர்சி 04 வாங்கி வச்சிட்டீங்கன்னா மேக்ஸிமம் வந்து அதுக்கப்புறம் நோட்டீஸே வராது. சரி ஓகே சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ. ஜம்பு சார் நீங்க சார். சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். சார் நம்ம இப்ப 23-24 ஐடிசி சார் 8C இருக்கு இல்லைங்களா சார்? 8C காலம்ல சார். ஆமா ஆமா. இப்போ நம்ம வந்து 24-25ல அவைல் பண்ணிருப்போம் சார். அதுல இப்போ அந்த அமௌண்ட் இதுல மென்ஷன் பண்ணலாமா மென்ஷன் பண்ணக்கூடாது சார்? மென்ஷன் பண்ணா நெகட்டிவ் வரும். எந்த வருஷம் 2Bல வந்திருக்கு? 2B வந்து 24-25ல தான் வந்திருக்கு சார். அப்போ அது 24-25 ஐடிசி தான். ஆமா. சோ அதனால நம்ம இதல மென்ஷன் பண்ண வேணாம்ல சார்? பண்ணக்கூடாது. அந்த பட் இப்ப அட்வைசரி 9C பண்ணும்போது இதுல ப்ராப்ளம் வராது சார். ஏன்னா புக்ஸ்ல வந்து நம்ம காமிச்சிருப்போம். புக்ஸ்ல வந்து 23-24 தான்ன்ற மாதிரி நம்ம காமிச்சிருப்போம். சரி. 9க்கும் 9C ஃபைல் பண்ணும்போது இல்ல 9க்கும் 9Cக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. 9ல உள்ள ஒரு ஃபிகர் அங்க ஆட்டோ பாப்புலேட் ஆகும். நீங்க 9Cல என்ன பண்றீங்கன்னா உங்க புக்குக்கும் 9க்குள்ள ரெகன்சிலேஷன் தான் கொடுக்குறீங்க. ஸோ 9ல நீங்க அவைல் பண்ண ஃபிகர் அங்க இருக்கும். உங்க புக்கு படி ஃபிகரை போடுங்க. ப்ரீவியஸ் இயர் ஐடிசி, கரண்ட் இயர் ஐடிசி, நெக்ஸ்ட் இயர் அவைல்டு ஐடிசி போட்டீங்கன்னா டேலி ஆயிடும். எஸ் சார். சோ 9 கரெக்ட்டா டேலி ஆயிடுச்சு சார். இப்போ நம்ம இத அதான் 8Cல நீங்க போட வேணாம். 24-25 அதுதான் சார். அதுதான் கேக்குறேன். போட கூடாது நம்ம அத. ஆமா. அட்வைசரியில வந்து 9-12 ஒரு அட்வைசரி கொடுத்திருக்காங்க. அதுல 8Cல போடுங்கன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அந்த அட்வைசரி என்ன பொறுத்த வரைக்கும் அந்த சீரியல் நம்பர் 1 வந்து தப்பு. ஓகே. ஓகேங்களா? 8Cல போடாம இருந்தா தான் ப்ராப்பரா இருக்கு சார். கரெக்ட்டா ஏன்னா நம்ம ஆட்டோ பாப்புலேட் படி பாத்தீங்கன்னா மேட்ச் ஆகுது. பக்காவா மேட்ச் ஆகுது சார். இப்போ 8Cல போட்டீங்கன்னா நீங்க 8Cல போட்டீங்கன்னா அடுத்த வருஷம் போடக்கூடாதுன்னு வரும். இல்ல ஒரு ஆடிட்டர் என்ன சொல்றாருன்னா சார், நீங்க 9C ஃபைல் பண்ணும்போது இதுல நீங்க மென்ஷன் பண்ணாததுனால 23-24 கிரெடிட்டை நீங்க வந்து 24-25ல எடுக்கிறீங்கன்றத மென்ஷன் பண்ணாததுனால உங்களுக்கு அது ப்ராப்ளம் வரும்ன்ற மாதிரி சொல்றாரு சார். இல்ல வராது. நான் அதான் சொல்றேன். அது வராது, நெகட்டிவ் தான் வரும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் சார். ஓகே. அப்ப நம்ம போடக்கூடாது இல்லீங்களா சார் அது? ஆமா. என்ன பொறுத்த வரைக்கும் போடக்கூடாது. அட்வைசரிக்கு அகைன்ஸ்டா நான் சொல்றேன் ஆக்சுவலா. புரியுது சார். ஓகே. Thank you சார். சார் அடுத்து ஈரோட அருள் சார் ப்ளீஸ். ஹலோ சார். வணக்கம் சார். அருள் சார் ஈரோட்ல சார் கொஞ்சம் மத்தவங்க மியூட் பண்ணிக்கங்க சார். சொல்லுங்க சார். அருள் சுந்தரம் சார் ஈரோட்ல இருந்துங்க சார். சொல்லுங்க சார். சார் இப்போ நான் வந்து ஒரு ஆர்சிஎம் வந்து சார் 23-24ல டாக்ஸபிள் வேல்யூக்கு வந்து டாக்ஸ் கம்மியா கட்டிட்டேங்க சார். இப்போ 1 லட்ச ரூபா டாக்ஸபிள் வேல்யூங்க சார். 5000 ஆர்சிஎம் கட்டுறதுக்கு ஒரு 3000 கட்டிட்டேங்க சார். சரி ஓகே. அந்த 2000 கண்டுபிடிச்சு ஆகஸ்ட் 2024 அது 24-25ல தான் கட்டுனாங்க சார். அந்த 2000 கட்டுனதுக்கு அப்புறம் ஆகஸ்ட்ல தான் கிளைமும் எடுத்துக்கிறேங்க சார் ஐடிசி. ஓகே. ஆகஸ்ட் 24ல டாக்ஸபிள் வேல்யூ எதுவும் போடாம 2000 மட்டும் தனியா கட்டிட்டேங்க சார். சரி ஓகே. ஜிஎஸ்டி 9ல ஏதோ காட்டுமா சார்? அப்படியே இருக்கிறத அப்படியே ஃபைல் பண்ணிடலாமாங்க சார்? இது வந்து 9ல நீங்க காமிக்க முடியாது. ஒரு பிரஸ் ரிலீஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க 2018 நினைக்கிறேன். அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இயர் ஆர்சிஎம் நீங்க நெக்ஸ்ட் இயர் காமிச்சீங்கன்னா ஆர்சிஎம் எப்போ கட்டி எப்போ கிளைம் பண்ணீங்களோ அந்த வருஷம் 9ல காமிச்சா போதும்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ வந்து இதை நீங்க இந்த இயர்ல காமிச்சீங்கன்னா எல்லா பக்கமும் இடிக்கும். நீங்க நெக்ஸ்ட் இயர் பண்றதுதான் கரெக்ட். ஓகே சார். ஆனா இப்போ இந்த வருஷம் வந்து ஷார்ட் ஃபால் வருங்க சார். அதை நோட்டீஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம அதை கட்டினது காட்டிக்கணும் சார். இந்த வருஷம் எப்படி ஷார்ட் ஃபால் வராது. நீங்க 1 லட்சம் ரூபாய்க்கு 5% அப்படின்னா 5000 வரும்லங்க சார். அது 5% எங்க கொடுக்க போறீங்க? லாரி ஃப்ரைட் எங்கேயுமே கொடுக்கலைங்க சார். நான் எதுவுமே கொடுக்கலைங்க சார். அவங்கள எங்கேயுமே கொடுக்கல. ஸோ மேக்ஸிமம்
அவ்வளோ சீக்கிரம் ஃபைண்ட் அவுட் பண்ணி வர வாய்ப்பு இல்லை. ஓகே ஓகேங்க சார் ஓகேங்க சார். ஆனால் சார் நீங்கள் அப்புறம் வந்து சார் ப்ராப்பராக அடுத்த வருஷம் டிக்ளேர் பண்ணிட்டீங்க, நோ ப்ராப்ளம். பண்ணிட்டேங்க சார். ஓகே ஓகே சார் ஓகே சார் அது சார் போதும். அப்புறம் சரி சார் இப்போ நம்ம சார் ஜிஎஸ்டி 9 சீலிங் சார். ஓகே ஒரே பேன் நம்பர் மல்டிபிள் ஜிஎஸ்டி இருக்குல்லங்க சார். சொல்லுங்கள். அதுக்கு வந்து சார் நம்ம டர்ன் ஓவர் என்ன காட்டுறதுங்க சார்? இப்போ ஒரு ஆர்சியில் 7 கோடி இருக்கும், ஒரு ஆர்சியில் 3 கோடி இருக்குங்க சார். அதாவது அந்த ஜிஎஸ்டினோட டர்ன் ஓவரை நம்ம டெரைவ் பண்ணி உங்கள் ஐடியோட டோட்டல் டர்ன் ஓவர் இருக்கும், அந்த சரிங்க சார். ஜிஎஸ்டினோட டர்ன் ஓவர் என்னவோ அதை மட்டும் எடுத்து போட்டால் போதும். டேபிள் நம்பர் 5Aலயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆமாங்க சார் ஆமாங்க சார். அந்த ஜிஎஸ்டி அதை கொண்டு மட்டும் கொடுத்தா போதும். ஆமாம் கொடுத்தா போதும். ஓகே சார். சார் அதே டவுட் மாதிரி சார். 9 சில ஐடிசி போடுறோம்லங்க சார். சொல்லுங்கள். இப்போ நமக்கு சார் வந்து டவுட். பாத்தீங்கன்னா 2Bல வந்ததுனால 22 23 வருது, 23 24 வருதுங்க சார். அதுல வந்து பிரிச்சு போடுறதுக்கு எனக்கு கொடுத்துக்கிறாங்க. ஓகே அதே மாதிரி போடலாமா இல்ல நெட்டா போடலாமாங்க சார்? இல்லை பிரித்து தான் போடணும். 9C வந்து உங்கள் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை டேலி பண்ணணும். ஓகேங்களா? ஓகேங்க புக்ஸ் சார். ஆஃப் அக்கௌண்ட்ஸ்க்கும் 9க்கும் என்ன டிஃபரன்ஸ் கொடுக்கணும். அப்போ நீங்கள் ப்ரீவியஸ் இயர் ஐடிசி 9ல் லெஸ் வந்திருக்கு, அதாவது 2Bல எடுத்திருக்கீங்க, 3Bல எடுத்திருக்கீங்கன்னா அது புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸோட டேலி ஆகாது. நீங்கள் ரெக்கன்சிலேஷன் போட்டு தான் ஆகணும். ஓகே ஓகேங்க சார். 9 சில ரெகன்சிலேஷன் போடணும் சார். மேண்டேட்ரி. ப்ரீவியஸ் இயர் ஐடிசி, கரண்ட் இயர் ஐடிசி அவைல்டு இன் நெக்ஸ்ட் இயர், இது வந்து 9Cல கண்டிப்பாக போடணும். ஓகேங்க சார் சார். டவுட் அதே சார். மாதிரி அதே மாதிரி வந்து 9 சில வந்து சார் நம்ம புக்ஸோட ஐடிசி வந்து அதிகமா இருக்குங்க சார். ம் ஆனா நம்ம ஐடிசி எடுக்காம விட்டு அது பை மிஸ்டேக்கா எடுக்காம விட்டாங்க சார். ஏதோ ம் தெரியலங்க சார். அதுக்கு இப்போ நோட்டீஸ் வருது சார். என்ன சார் பண்ணலாம்? ஏதாவது எக்ஸஸ் இருந்தா போடலாமா இல்ல அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாமாங்க சார்? இல்லை எக்ஸஸ் இருந்தால் போடுங்க. ஐடிசி நீங்கள் அதில் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஐடிசி அவைலபிள் பட் நாட் அவைலபிள்னு போட்டுக்கலாம், அவ்வளோதான். அப்படிதான் போட்டுருக்காங்க சார். ஆனா அதுக்கே நோட்டீஸ் கொடுத்து இப்போ கிட்ட ஆர்டர் வரைக்கும் கொண்டு வந்து விட்டாங்க சார். ரிப்ளை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேங்கிறாங்க சார். சரி, ஐடிசி அவைல் பண்ணலைங்கிறத எதனால இஷ்யூங்கிறாங்க? நீங்கள் பர்ச்சேஸ் காமிக்கலைன்னு சொல்ல வராங்களா, இல்லை என்ன நான் சொல்கிறாங்க? ரெகன்சிலேஷன் அப்படிங்கிறாங்க சார். அதாவது ம் மேட்ச் ஆகல. புக்ஸ்ல அதிகமா இருக்குங்க சார். ம் 3Bல கம்மியா இருக்கு. நான் புக்ஸ்ல எனக்கு அதிகமா தான் இல்லை இருக்கு. எனக்கு இல்லை பாயிண்ட் நம்பர் 1 புக்ஸில் எதனால அதிகமாக இருக்குது? நம்ம பில்ஸ் வந்து நம்ம கிளரிக்கல் மிஸ்டேக்னால எடுக்காம விட்டாங்க சார். பார்ட்டியும் 2Bல ஃபைல் பண்ணல. சார் ஒரே செகண்ட் சார். சார் கொஞ்சம் ஆல் மியூட் கொடுங்க சார். ஹலோ டவுட் சார். சார் இப்போ எல்லாருமே ஆன்ல இருக்காங்க, எனக்கு கொஸ்டினை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல சார். சார் சார் அபு ஹனிஃபா மேடம் நீங்க கேளுங்க மேடம் ப்ளீஸ். இல்லை இப்போ ஒருத்தர் ஒரு இல்லை ஒரு இப்போ நபர் ஒருத்தர் கேளுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். எல்லாருமே இல்லை வாய்ப்பு. இல்லை இப்போ சார் ஒருத்தர் ஒரு கேட்டுட்டு இருந்தாங்க, ஃபர்ஸ்ட் அவங்க இதை முடிச்சுக்கலாம். ஓகே சார் நான் அருண் சார் நான் தான் பேசிட்டு இருந்தேங்க சார். சொல்லுங்க சார் ப்ளீஸ் சார். கொஞ்சம் ஷார்ட்டா கேளுங்க, நல்லா இருக்கும் ப்ளீஸ். தேங்க் யூ சார். அதான் சார் அதாங்க சார். அதுக்கு பேசிட்டு இருந்தா டிஸ்டர்ப் ஆயிடுச்சுங்க சார். சார் அதாவது பார்ட்டி வந்து 2Bல ஃபைல் பண்ணலைங்க சார். சரி ஓகே. நம்மகிட்ட பில்ஸ் இருக்கு. அதனால டேலியில் ஐடிசி எடுத்துக்கிறேங்க சார். ஓகே. ஸோ வந்து நீங்கள் வந்து உங்களோட டைம் லிமிட் வரைக்கும் நீங்கள் ஐடிசி எடுக்கல, 30 நவம்பர் வரைக்கும், கரெக்டா? ஆமாங்க சார். ஓகே. புக்ஸ்ல ஸோ அதிகமா இருக்குங்க சார். இல்லை அப்போ நீங்கள் புக்ஸ்லேயும் நீங்கள் அந்த ஐடிசி ரிவர்ஸ் பண்ணியிருக்கலாமே, ரிவர்ஸ் பண்ணி 0 பண்ணியிருக்கலாமே. ரிவர்ஸ் பண்ணலைங்க சார். புக்ஸ்ல அதிகமாவே இருக்கு. அப்படியே விட்டுட்டு அது லாஸ் அப்படியே விட்டுட்டேங்க சார். சரி இப்போ நீங்கள் பண்ண போறீங்க, இப்போ அதை நீங்கள் வந்து ரிவர்ஸ் பண்ணிடலாமே. புக்ஸ்ல வந்து டிஸ்கவுண்ட் அலவன்ஸ் போட்டு அடுத்த வருஷம் க்ளோஸ் பண்ணிடுவோங்க சார். சரி இப்போ நீங்கள் ஐடி பண்ணிட்டதுனால எதுவும் பண்ணலைங்கிறது சொல்ல வரீங்களா? ஆமாங்க சார் ஆமாங்க சார். ஸோ இதுதான் இப்போ ப்ராப்ளம். எக்ஸஸ் இது காட்டுறேங்க சார். 9 சில எக்ஸஸ் காட்டுறேங்க சார். ஓகே. அதுக்கும் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அதனால நம்ம எக்ஸஸ் காட்டாம விட்டலாமான்னு கேட்குறேங்க சார். சார் வந்து சரியானது என்னன்னா, எக்ஸஸ் இருந்தால் எக்ஸஸ் காமிச்சு தான் ஆகணும். ஓகேங்க சார் ஓகேங்க சார். ஓகேங்களா? இப்போ நோட்டீஸ் வருதுன்னா அதை எடிட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, சிஸ்டமேட்டிக்காக தப்பிக்கணும்னா அதை பண்ணலாம். ஆனால் சட்டப்படி சரியானது அது இல்லை. ஓகே ஓகேங்க சார். நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து அந்த வருஷம் ஐடிசி நீங்கள் டியூ டேட்குள்ளே எடுக்கலைன்னா புக்கில் ரிவர்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிடணும். பண்ணிட்டீங்கன்னா இந்த பிரச்சனை வராது. ஓகேங்க சார் ஓகேங்க சார். ஓகே. சார் சார் டவுட் சார். பீனல் பேலன்ஸ் ஷீட்ல சைன் வாங்கணும் வேண்டாமா சார்? அப்லோட் பண்றோம் சார் 9 சீலிங்க சின்னதா. இல்லை ஜென்ரலாக ஐடி பண்ணீங்கன்னா வாங்கி தானே வச்சிருப்பீங்க, அதை அப்படியே அப்லோட் பண்ணிடுங்க. சைன் இல்லாம இருந்தா பரவாயில்லையான்னு கேக்குறேங்க சார். ஏதாவது ஒரு சில சைன் வாங்காம எங்கேயும் இருக்கு. சைன் இருக்கணும்னு எதுவும் சொல்லலை. சிஏ ஓகே சைன் மேண்டேட்டரி இல்லைன்னு 9Cல சொல்லிட்டதுனால சரிங்க நான் சார். ஆல்ரெடி ஒரு சிஏட்ட கன்சல்ட் பண்ணிட்டேன். சிஏ சைனே எடுத்துட்டாங்க, நீங்கள் ஃபினான்ஷியல்ஸ் மட்டும் அப்லோட் பண்ணுங்க போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகே சார். ஓகே. நிறைய என்ன சைன் வாங்காம இருக்குங்க சார். அதான் கேட்டேன். சரி ஓகே ஓகே. ஹலோ டவுட் சார் சார். 4 மணி ஹலோ நேரம் கிட்டத்தட்ட மீட்டிங் கட் ஆயிடும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் சார் இருக்கு. அபு சார். ஹனிஃபா மேடம் நீங்க கேட்கலாம் மேடம் ப்ளீஸ். ஷார்ட்டா கேளுங்க சார் சார் ப்ளீஸ். ஓகே சார். சார் குட் ஈவினிங் சார். சொல்லுங்க. சார் இப்போ நம்மளது என்னன்னு கேட்டீங்கன்னா சார், இப்போ 22 23யோட இம்போர்ட் இருக்குல்லங்க சார், இம்போர்ட் ஆஃப் ஐடிசி. சொல்லுங்க. அது வந்து என்னன்னா இப்போ 23 24 இதுக்கு வந்து 23 24ஓட இம்போர்ட் ஆஃப் ஐடிசி இப்போ வரைக்குமே 2Bல ரிஃப்ளெக்ட் ஆகல சார். ஓகே. ரிஃப்ளெக்ட் ஆகலை. நீங்கள் அதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுத்தீங்க? ரிஃப்ளெக்ட் ஆகலை. ஐஸ் கேட்டில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி
ஆக்சுவலா பாத்தீங்களா? கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் சார். கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். பட் there is no ரெஸ்பான்ஸ் சார். அவங்க ப்ராசஸ் அந்த மாதிரி தான் இருக்கு. சரி சார், டிஃபரன்ஸ் இருக்கு. நோட்டீஸ் கண்டிப்பா வரும். நீங்க வந்து பில் ஆஃப் என்ட்ரி சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்லாம் வச்சு இல்ல சார். இப்போ ரிப்ளை பண்ணிக்க வேண்டியது. என்னோட பாயிண்ட் ஆஃப்ல என்ன இஷ்யூ பண்ணிட்டேன்னா, நாங்க இதை வந்து பண்ண 2B மிஸ்மேட்ச் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக வெயிட் பண்ணி டைம் ம். லேப்ஸ் பண்ணிட்டோம். ம், ம். இப்போ நவம்பரை தாண்டியாச்சு. இப்போ நாங்க டிசம்பர்ல இருக்கிறதுனால இப்போ அதை இனிமேல் அதை அவைல் பண்ண முடியாது இல்லைங்க. முடியாது. டைம் முடிஞ்சு போச்சு. ஓகே. இது வந்து அது பில் ஆஃப் என்ட்ரி இருந்தாலும் அதை பண்ண முடியாது. பண்ணக்கூடாது. ஓகே. இப்போ இதை வந்து நம்ம 9ல ரிப்போர்ட் பண்ணணுமா? விச் மீன்ஸ் இல்ல லேப்ஸ் உங்களுக்கு வந்து ஐடிசி அவைலபிள் பட் நாட் அவைலபிள் 8E நீங்க போடுற மாதிரி இருக்கும். டிஃபரன்ஸ் வருது இல்ல உங்களுக்கு, பாசிட்டிவ் டிஃபரன்ஸ் வருது இல்ல. ஆமா சார். ஸோ அது 8E போடுற மாதிரி இருக்கும். 8E போற மாதிரி இருக்கும். ஆமா. ஓகே. பட் அப்ப இன்கேஸ் இன் ஃபியூச்சர்ல கேக்குறேன் சார். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அடுத்த கரண்ட் ஃபினான்ஷியல் இயர்க்கே கேக்குறேன். பில் ஆஃப் என்ட்ரி வரல அப்படின்னா டியூரிங் அந்த பர்டிகுலர் டைம் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு நம்ம அதை அவைல் பண்ணிக்கலாம். அப்படிதானே சார்? அவைல் பண்ணிடுங்க. நோட்டீஸ் வந்தா நீங்க சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்லாம் கொடுங்க. 30 நவம்பருக்குள்ள பண்ணியிருக்கணும் நீங்க. சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் கொடுத்தாலுமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்கறாங்களேங்க சார். இல்ல பில் ஆஃப் என்ட்ரி வந்து டாக்ஸ் இன்வாய்ஸா கருதப்பட மாட்டாது. அதனால வந்து பில் ஆஃப் என்ட்ரி அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நீங்க அப்பீல் வரைக்கும் போகலாம். இதுதான் சார் பிரச்சனை. சரிங்க சார். இனி ஒன்று அந்த சேல்ஸ் ஹெச்எஸ்என் கோட் வைஸ் மென்ஷன் பண்றோம்லங்க சார். ஆமா. அது இப்போ அந்த குவான்டிட்டி இதெல்லாம் வந்து மேண்டேட்டரியா போடணுமாங்க சார்? மேண்டேட்டரி சார். இப்போ ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வச்சு தான் பண்ணணும். குவான்டிட்டி போட்டு தான் டாக்ஸ் இன்வாய்ஸ் போடுவோம். ஸோ அப்போ ஜிஎஸ்டிஆர் 1லேயும் ஆட்டோமேட்டிக்காக ஃபைல் பண்ணணும். 9லேயும் அப்படி தான் பண்ணணும். குவான்டிட்டி வந்து மேண்டேட்டரி தான். ஆமாம். ஃபியூச்சரில் B2B ஒவ்வொரு இன்வாய்ஸ்லையும் குவான்டிட்டி ஹெச்எஸ்என் கொடுக்குற வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தால் உண்டு. அதை மட்டும் பண்ணிட்டாங்கன்னா ஸ்டாக் எல்லாமே ரெக்கார்ட் அவங்ககிட்ட இருக்கும். ஓகே சார். ஓகே. தேங்க்யூ வெரி மச் சார். அன்பழகன் சார் ப்ளீஸ் சார். எல்லாம் கொஞ்சம் ஷார்ட்டா கேளு சார். ஒரு 7 பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க. அன்பழகன் சார் ப்ளீஸ். எஸ் சார். சார் ஆக்சுவலா நாங்க வந்து 4Aல நாங்க வந்து இப்போ 6 டேபிள்ல 9ல 6 டேபிள்ல 3B படி அவைல் பண்ண ஜிஎஸ்டி வந்து 40,266 ஒரு அமௌண்ட்லாம் சொல்லாதீங்க. என்ன பிரச்சனை, கான்செப்ட் மட்டும் சொல்லுங்க. ஓகே. சப்ஜெக்ட் என்னன்னா டேபிள் நம்பர் 6ல ஏல இருக்கக்கூடிய அவைல்டு ஐடிசி வந்து 40,000. அதுல வந்து இன்புட் வந்து நீங்க சொன்ன மாதிரி பிரிச்சு போட்டாச்சு. எனக்கு டிஃபரன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 5,000 எனக்கு அதுல காட்டுதுங்க சார். அது என்ன அமௌண்ட்? இல்ல உங்களுக்கு தான் தெரியும். நீங்க தான் 3Bல அவைல் பண்ணிருக்கீங்க. ஆமா. அது என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, அதை ரெக்கன்சல் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா அது இன்எலிஜிபிள் ஐடிசி வந்து அவங்க வந்து அவைல் பண்ணிட்டாங்க. இதை நான் வந்து டிஎஸ் 03 போட்டுட்டு கட்டிவிட்டு ஃபைல் பண்ணிட்டு வேலை முடிஞ்சிச்சுங்க சார். நான் வேற எதுவுமே பண்ணல. சரி ஓகே. இல்ல அதான் கேக்குறேன். ஆக்சுவலா 6ல ஜேல நீங்க என்ன ஐடிசி அவைல் பண்ணீங்களோ அதுக்கான பிரேக்கப் தான் டேபிள் நம்பர் 6. இன்எலிஜிபிள் 6ல எங்கேயும் கழிக்க தேவையில்லை. என்ன டேபிள் நம்பர் 4ல என்ன எடுத்திருக்கீங்களோ அதோட பிரேக்கப் மட்டும் அங்க கொடுத்துருங்க. டேபிள் நம்பர் 4ல எடுத்த பிரேக்கப் மட்டும் 6ல கொடுத்தா போதும் அப்படிங்க. ஆமா ஆமா ஆமா. பட் அந்த டிஃபரன்ஸ்ங்கிற காலத்துல வந்து மைனஸ்ல அதுவே வந்திருக்குங்க சார். வராது. நீங்க தான் கம்மியா கொடுத்துருக்கீங்க. அதனால தான் வருது. நீங்க எதனால கம்மியா கொடுத்தீங்க? நீங்க எடுத்த ஐடிசியை விட எதுக்காக கம்மியா கொடுத்துருக்கீங்க? ஓகே. அதாவது ஏல சொல்றீங்க. 6Aல சொல்றீங்க. 6Aல எடுத்திருக்கீங்க. அதாவது 3Bல எடுத்தது 6Aல வந்துரும். ஆமா ஆமா. அந்த B to H வரைக்கும் எதனால கம்மியா கொடுத்துருக்கீங்க எடுத்ததை விட? நீங்க தான் பிரேக்கப் கொடுத்துருக்கீங்க. அதாவது இன்எலிஜிபிள் ஐடிசின்னு உணர்ந்து அதை டிஎஸ் 03 போட்டு இல்ல அது ஓகே. இன்எலிஜிபிள் ஐடிசியை நீங்க 7ல கொடுத்துருங்க. எதுக்கு 6ல கழிக்கிறீங்க? ஓகே ஓகே கரெக்ட். ஓகே. 7ல இன்எலிஜிபிள் ஐடிசி கொடுத்துருங்க. டாலி ஆயிடும். அவ்வளவுதான். ஓகே ஓகே சார். ஓகே ஓகே சார். முத்து சார் ப்ளீஸ் சார். நீங்க கேட்கலாம் சார். கணேஷ் சார். சென்னையில முத்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார். 2022-23 GST 9 ஃபைல் பண்ண சொல்லிட்டு நோட்டீஸ் வந்திருக்கு. பெனால்டி இன்ட்ரெஸ்ட் அது இப்போ ஃபைல் பண்ணும்போது சேர்த்து பண்ணிடணுமா இல்லைன்னா எப்படி சார் பண்ணணும்? இல்ல அதுக்கும் எந்த ஃபைல் GST 9 ஃபைல் பண்றதுக்கும் போன வருஷம் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சம்பந்தமே இல்ல. இல்ல 2022-23 ஃபைல் பண்ணல GST 9. அப்ப 9 பண்ணுங்க. பண்ணும்போது அந்த லேட் ஃபீஸ் எல்லாம் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு அது இப்போ சேர்த்து கட்டிடணுமா இல்லைன்னா? சார் 9 ஃபைல் பண்ணும்போது நீங்க லேட் ஃபீ கட்டாம ஃபைலே பண்ண முடியாது. ஸோ லேட் ஃபீ கட்டி ஃபர்ஸ்ட் ஃபைல் பண்ணி 30 நாளைக்குள்ள ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா பெனால்ட்டியை வைவ் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு ரெக்வஸ்ட் கொடுங்க. ஓ வேவ் பண்ணுவாங்க சார் அவங்க? வாய்ப்பு இருக்கு சார். கேளுங்க. 30 நாளைக்குள்ள பண்ணிட்டோம்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி கேளுங்க. 73 தான் போட்டிருப்பாங்க. 73 ஆமா 73 தான் போட்டிருக்காங்க சார். அப்புறம் நான் எக்ஸாம்பிள் குட்ஸ் கிளைண்ட் பண்றாங்க சார். ஃபுல்லி எக்ஸாம்பிள் குட்ஸ் அவங்களுக்கு வந்து அந்த இன்புட் டாக்ஸ் எடுத்து வச்சிருக்கோம். அது வந்து இப்போ ஃபைல் பண்ணும்போது ரிவர்ஸ் பண்ணிடலாமா இல்ல அப்படியே இருக்கும் சார்? முன்னாடியே ஒரு மேம் கேட்டாங்க. நீங்க 7ல ரிவர்சல்ல காமிச்சு DRC 03ல கட்டிடுங்க. கட்டிடுங்க. ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். மிஸ்டர் ஞானராய் சார் ப்ளீஸ் சார். ஹலோ சார். சார் டவுட்டுங்க சார்.
சார் ஏப்ரல் மந்த்துங்க சார் ஜிஎஸ்டி கிரெடிட் நோட் வந்து கிளைம் பண்ணிட்டோம் ரீஃபண்டா எக்ஸ்போர்ட் பிஸ்னஸுங்க சார். ஓகே. ரீஃபண்ட் கிளைம் பண்ணிட்டோம். பட் ஆனால் இது 9C வந்து திருப்பி இப்போ ஃபைல் பண்ணுறப்ப தான் கண்டுபிடிச்சோம் சரி ரீஃபண்ட் அது மாதிரி கிரெடிட் நோட்டை கிளைம் பண்ணியிருக்கோம்னு சொல்லி. இப்போ அது வந்து புக்ஸ்லையும் அந்த கிரெடிட் நோட் வெளியே தான் அக்கௌண்ட் பண்ணியிருக்கோம், பார்ட்டிக்கு கிரெடிட் நோட்டு தான் பேமெண்ட்டும் கொடுத்துருக்கோம் சார். இப்போ DRC 03 அதை ரிட்டர்ன் பண்ணிட்டா ஓகேங்களா சார்? இதெல்லாம் இது ப்ராப்ளம் எதுவும் வருமா சார் இதனால? இல்லை ரீஃபண்ட் வந்து கிளைம் பண்ணிட்டீங்களா? ரீஃபண்ட் அவைல் பண்ணிட்டீங்களா டோட்டலாக? ஆமாம் சார் அவைல் பண்ணிட்டோம் சார். ஆமாம் சார். உங்களுக்கு அந்த ஆஃபீஸர் ஃபுல்லாகவே செக் பண்ணி தானே கொடுத்துருப்பாரு. கிரெடிட் நோட் நீங்கள் ஒர்க்கிங்ஸில் போடாமல் விட்டீங்களா அனெக்சர் பியில், இல்லை எப்படி ஆச்சு? இல்லைங்க சார், கிரெடிட் நோட் வந்து வந்திருந்தது 2Bல வந்திருந்தது. நாங்கள் என்ன பண்ணிட்டோம் 3B பண்ணும்போது கிரெடிட் நோட் வேல்யூவும் சேர்த்துவே அவைல் பண்ணிட்டோங்க சார். சார் 2Bயோட 3Bல அதிகமாக எடுத்திருக்கீங்க அவ்வளோதானே? ரீஃபண்டுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அதையும் எடுத்திருக்கோம் சார். ஆமாம். 2Bயோட 3B எக்ஸஸ் அவைல்டு ஐடிசி நீங்கள் DRC 03ல ரிவர்ஸ் பண்ணிடுங்க. ஓகேங்க சார், ரிவர்ஸ் பண்ணலாம். பட் ஆனால் புக்ஸ்லேயும் கிரெடிட் நோட் என்ட்ரி தான் இப்போ போட்டிருக்கோம் சார். அது ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியாச்சு, அதனால் புக்ஸ் சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால் ப்ராப்ளம் வருமா சார்? அதான். இல்லை ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 9 நீங்கள் பண்ணுறப்ப as per புக் இருக்கும், as per 9 இருக்கும். ஸோ டிஃபரன்ஸ் அன்ரெக்கன்சல் பேலன்ஸ் இருக்கும். அதை பே பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக டேபிள் நம்பர் 15 நினைக்கிறேன் 9Cல 15 16 வந்து நீங்கள் காமிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்க சார். புக்ஸில் எதுவும் சேஞ்ச் பண்ணணுமா சார்? புக்ஸில் எதுவும் சேஞ்ச் பண்ணணுங்க, புக்ஸ் தான் கரெக்டு. நீங்கள் 3Bல தான் அதிகமாக எடுத்திருக்கீங்க அதானே? ஆமாம் சார், 3Bல தான் அதிகமாக எடுத்திருக்கோம். ஆமாம் சார். ஸோ அப்போ நீங்கள் DRC 03ல பணம் கட்டிடுங்க. கட்டிட்டோன்னு 9Cல டிக்ளேர் பண்ணிடுங்க. ஓகேங்க சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார். சார் திருப்பத்தூர் ஆடிட்டர் நீங்கள் கொஞ்சம் பேசலாங்க சார் ப்ளீஸ் சார். சார் மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். ஹலோ சொல்லுங்கள் சார். சார் ஒன்றும் இல்லை, இப்போ RCM வந்து எடுக்க போகிறாங்க 2023 இது. இப்போ வந்துட்டு ஜிஎஸ்டி ஆடிட்ல வந்து கேட்டிருக்காங்க, அவங்க ஒரு கவர்மெண்டோடைய சர்வீஸ் எடுத்துக்கிறதுனால RCM கட்டணும்ட்டாங்க. அதை வந்துட்டு இப்போ DRC 3ல கட்டிக்கலாமா இல்லை 9லயே காட்டிக்கலாமா சார்? அதை நீங்கள் காட்ட போறீங்க அவ்வளோதானே, அதாவது பணம் கட்ட போறீங்க அப்படி தானே? ஆமாம் சார், ஏன்னா இப்போ 2023 தான் கட்டணும்னு இருக்காங்க. இல்லை புரியல, 2023னா ஃபினான்ஷியல் இயர் 2023க்கு ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ் எடுத்திருக்காங்க. 2023னா 3 வருஷத்துக்கா? 2023க்கும் 23-24க்கும் கட்ட போறாங்க 2 வருஷத்துக்கு. ஓகே, நீங்க வந்து வருஷம் சொல்றீங்களா இல்ல ஃபினான்ஷியல் இயர் சொல்றீங்களா? ஃபினான்ஷியல் இயர் தான் சொல்றேன். ஃபினான்ஷியல் இயர் 2023க்கு RCM இப்போ கட்ட போறாங்க. ஓகே. 23-24க்கும் இப்போ கட்ட போறாங்க. 2 வருஷத்துக்கு இப்பதான் கட்ட போறாங்க RCM. ஸோ நீங்க கட்ட மட்டும் தான் போறீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா நீங்க DRC 03லே கட்டிக்கலாம். இந்த வருஷம் RCM இருந்தானா அதை 9ல காமிச்சு கட்டிக்கலாம். 23-24ல 9லயே காட்டிக்கலாம். ஆமா ஆமா ஆமா. காட்டிட்டு DRC 3ல வந்துட்டு ஷோ பண்ணோம். ஆமா, அலாங் வித் இன்ட்ரெஸ்டோட கட்டிக்கலாம். ஒன்னே ஒன்று டவுட், இப்போ 2Bல வந்து வரல சார். பிப்ரவரி 2Bல வரல. கிளைண்ட் வந்துட்டு GSTR 1 வந்து லேட்டா ஃபைல் பண்ணிட்டாரு, ஏப்ரல்ல ஃபைல் பண்ணிட்டாரு, ஏப்ரல் 2024ல ஃபைல் பண்ணிட்டாரு. ஓகே. ஆனா இவங்க வந்துட்டு இன்புட் எடுத்துட்டாங்க 2Bல வராமலே. சரி எடுத்துட்டாங்க. அடுத்த மே மாசம் அதை ரிவர்ஸ் பண்ணிட்டாங்களா? அல்ல, மே மாசத்துல வரும்போது ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் மட்டும் அந்த இதில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டோ 1.5% இன்ட்ரெஸ்ட்டை மே மாதம் கட்டிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மே மாதம் ரிவர்ஸ் பண்ணியாச்சு 3Bல. ரிவர்சல்னா எந்த காலம்ல போட்டு பண்ணாங்க? அந்த 14-2 அந்த இதில் போட்டு பண்ணிட்டாங்க. அந்த ITC எனி அதர் ITCல இருந்துச்சுல அந்த இதில் பண்ணிட்டாங்க. அது தப்பு. ஃபர்ஸ்ட் அது டெம்பரரி ரிவர்சல். பெர்மனண்டா ரிவர்ஸ் பண்ணணும்னா 4B1ல போடணும். ஓகே, ஏதோ ஒன்று அதை நீங்கள் பெர்மனன்ட் ரிவர்சல் மாற்றிக்கிங்க, பரவாயில்ல. சர்க்குலர் 170 ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 8Aக்கும் 8Bக்கும் டிஃபரன்ஸ் வரும். 8Aல மைனஸ் வருது. ஆமாம் சார். 8Cல அடுத்த வருஷம் ரிவர்ஸ் பண்ணிட்டதுனால மைனஸ் போட்டுருங்க, அவ்வளோதான். ஓகே சார், தேங்க்யூ. 8Cல மைனஸ் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த வருஷம் ரிவர்ஸ் பண்ணிட்டோம், நம்ம கணக்கு கொடுத்த மாதிரி ஆயிடுது. சரி, தேங்க்யூ சார். சார் செல்வகுமார் சார் ப்ளீஸ் சார். கரெக்டா 5 நிமிஷம் இருக்கு சார், ப்ளீஸ் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க சார் எல்லாரும். தேங்க்யூ சார். அதாவது சார் RCM அமௌண்ட் பெய்டு டோட்டல் வேல்யூ வந்து காலம் நம்பர் 4Dல காமிக்கி அமௌண்ட் ஃபார் சம் அமௌண்ட். அந்த அமௌண்ட் வந்து வெதர் ட்ரீட்டட் அஸ் டர்ன்ஓவர் ஆர் நாட். அந்த அமௌண்ட் டர்ன்ஓவர் கிடையாது, அது இன்வர்ட் சப்ளை. அவுட்வர்ட் சப்ளை மட்டும் தான் டர்ன்ஓவர். இல்ல, அவுட்வர்ட் சப்ளை டேபிள் 4ல காமிக்கி. டேபிள் நம்பர் 4ல தான் சார் வரும், அது அவுட்வர்ட் சப்ளை கிடையாது. RCM வந்து ரிவர்சல் பண்ணல, பெய்டு ஒன்லி பெய்டு ஃபுல் அமௌண்ட் பெய்டு ஃபார் தி ஃபைனான்சியல் இயர் 23-24 சார். சரி ஓகே சார், அது வந்து அவுட்வர்ட் சப்ளை கிடையாது. ஓகேங்களா? அவுட்வர்ட் டாக்ஸ் காலம். ஓகேங்களா? அவுட்வர்ட் டாக்ஸ்
அவுட்வர்ட் டேக்ஸ் சரி லயபிலிட்டி காலம் தான் டேபிள் நம்பர் 4. நீங்கள் 5N எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது விட்டு தான் வந்திருக்கும், அது டர்ன் ஓவரில் வராது. சரி. இப்போ ஆர்சிஎம் பே பண்ணிட்டா ரிவர்ஸ் பண்ணல, அதுக்கு என்ன ப்ரொவிஷன் வேற எதுவும் காலம் ஆர்சிஎம் பே பண்ணிட்டீங்கன்னா எதுக்கு சார் ரிவர்ஸ் பண்ணணும்? எனக்கு புரியல. இல்ல அதாவது லாரி ஃப்ரீட்டு சார், அதை ரிவர்சல் அந்தந்த மந்த் ரிவர்சல் பண்ணலாம்ல, பண்ணாம விட்டுட்டாங்க. நீங்கள் ஐடிசி அவைல் பண்ணிட்டேங்கிறீங்களா, ரிவர்ஸ் பண்ணலைங்கிறீங்களா? ஆமா ஐடிசி பே அதாவது ஜிடி டிரான்ஸ்போர்ட் சார், அது வந்து பேமெண்ட் பண்ணிருக்காங்க, ரிவர்சல் பண்ணாம விட்டாங்க அந்த மந்த்ல. சார் ரிவர்சல்னா என்ன அர்த்தம் நீங்க சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க சார். அதாவது லாரி ஃப்ரைட் பெய்டு வந்து அந்த மந்த்ல ரிவர்சல் பண்ணிடலாம்ல டாக்ஸ் சார். அந்த சார் பெய்டை விட்டுருங்க, பெய்டை விட்டுருங்க. ரிவர்சல்னா நீங்க என்ன அர்த்தம் சொல்றீங்கன்னு சொல்லுங்க. லாரி ஃப்ரைட் பெய்டு நீங்க திரும்ப திரும்ப பெய்டை தான் சொல்றீங்க, ஓகேங்களா? நான் ரிவர்சல்னா என்ன அர்த்தம், அந்த ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லுங்க. டாக்ஸ் பெய்டு ரிவர்சல் சார். ஓகே. ஸோ நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, இவர் என்ன சொல்றாருன்னா, டாக்ஸ்ல ஆர்சிஎம் பணம் கட்டிட்டாரு, ஐடிசி வந்து எடுக்கலன்னு சொல்றாரு, கரெக்டா? ஆமா சார், ஆமா சார், ஐடிசி எடுக்கலாம், அதுதான் சார். சார் இதுக்கும் ரிவர்சலுக்கும் சம்மந்தம் இல்லை, ஓகேங்களா? ரிவர்சல்னா வேற மீனிங். ஐடிசி வந்து எடுக்கல, ஐடிசி வந்து கிளைம் பண்ணல. இது எடுக்காதது எதுவும் வருமா, வேற டேபிள்ல ரிஃப்ளெக்ட் ஆகுமா என்னன்னு? இல்ல வராது, நீங்க எடுக்கல வராது, அவ்வளவுதான். அது லாப்ஸ்டு, டைம் முடிஞ்சு போச்சு, அது நீங்க எங்கேயும் காமிக்க தேவையில்ல, அது லாஸ், அவ்வளவுதான். இல்ல ஐடிசி அன்அவைல்டுனா அந்த அமௌண்ட் எதுவும் காமிக்குமா அந்த இதுல? எங்கேயும் காமிக்காது. அது நீங்க மேனுவலா தானே கட்டியிருக்கீங்க, அதாவது செல்ஃப் இன்வாய்ஸா இல்ல 2Bல வந்து கட்டியிருக்கீங்களா? இல்ல 2Bல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு, அதை பேமெண்ட் பண்ணி திருப்பி ஃபைல் பண்ணிடுவோம். ஸோ 2Bல வந்து கட்டியிருக்கீங்கன்னா 8Dல பாசிட்டிவ் ஃபிகர் இருக்கும், அதாவது அமௌண்ட் கம்மியா கிளைம் பண்ணிருக்கீங்கன்னு இருக்கும். உங்களுக்கு 2Bல வந்திருக்குன்னா உங்களுக்கு 3Bல ஆட்டோ பாப்புலேட் ஆகி உட்காந்துருக்குமே, எப்படி நீங்க கிளைம் பண்ணாம விட்டீங்க? அதுவே புரியலையே. பார்ட்டி அதில் கிளைம் பண்ணல, இப்போ 9 ஃபைல் பண்ணும்போது தான் தெரியுது. இல்ல சார், நான் என்ன கேட்குறேன்னா, GSTR 3B ஆட்டோ பாப்புலேட் ஆயிருச்சு, 2 வருஷமா ஆட்டோ பாப்புலேட் ஆகி தான் உட்காருது. அதுல ஆர்சிஎம் ஃபிகரும் ஐடிசியும் வந்து உட்காந்துரும். நீங்க விட வாய்ப்பே இல்லையே, எப்படி அது போச்சுன்னு கேட்குறேன். ரிவர்சல் பண்ணாம விட்டுட்டாங்க. இப்போ 9 பண்ணும்போது நான் பார்க்குறேன் சார். இல்ல சார், நான் கேட்கறதுக்கான பதில நீங்க சொல்லல, நீங்க உங்களோட கேள்வியை தான் திருப்பி சொல்லிட்டு இருக்கீங்க. 3B ஆட்டோ பாப்புலேட் ஆகுறது, அதுல ஐடிசி ஆட்டோமேட்டிக்கா வந்து உட்காந்துரும். நீங்க அதை எடிட் பண்ணி 0 பண்ணிட்டேங்கிறீங்களா? இப்பதானே சார் அப்படி வருது, பழைய இதுல நம்ம. நீங்க எந்த வருஷத்துக்கு கேட்குறீங்க? 23-24 ஃபினான்சியல் 23-24 2 வருஷமா இப்படிதான் சார் இருக்கு, ஆட்டோ பாப்புலேட் ஆகி தான் உட்காருது. 22-23 பாதியிலே ஆட்டோ பாப்புலேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே சார். ஸோ நீங்க உங்களோட 3B போய் ப்ராப்பரா செக் பண்ணுங்க சார். ஓகே ஓகே சார். ஒரே நிமிஷம், ஒரு சின்ன டவுட் சார். சார் இப்போ ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல 2 வருஷத்துக்கு, நோட்டீஸ் வந்தால் தான் நம்ம ஃபைல் பண்ண முடியுமா, இல்லை நம்மளே ஃபைல் பண்ணிட்டு அந்த லேட் ஃபீஸ் கட்டிட்டு நம்ம வெய்வர் கேட்கலாமா? நோட்டீஸ்க்கு சம்மந்தமே இல்லை சார், நீங்க லேட் ஃபீ கட்டி பண்ணிக்கலாம். என்ன வெய்வர் கேட்க போறீங்க? லேட் ஃபீஸுக்கு நீங்க இப்போ சொன்னீங்கல்ல, லேட் ஃபீஸ்க்கு வெய்வர்லாம் கிடையாது சார். ஓகே. இல்லை இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்களே சார், வேற ஒருத்தருக்கு வந்து லேட் ஃபீஸ்க்கு நீங்கள் 1 month 30 daysக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா வெய்வர் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பெனால்ட்டி வெய்வர் கேட்டு நோட்டீஸ்ல பெனால்ட்டி போட்டிருப்பாங்க, ஓகே. பெனால்ட்டியே வெய்வர் பண்ணலாம். நீங்க லேட் ஃபீ கட்டாம 9 பண்ணவே முடியாது. இல்ல காம்பவுண்டிங் ஏதாவது ஆப்ஷன் இருக்கா சார் இதுக்கு? GSTR 9 ஜிஎஸ்டில காம்பவுண்டிங் ஆப்ஷன், காம்பவுண்டிங் ஆஃப் அஃபென்ஸ் எதுவுமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. அதனால இது லேட் ஃபீ கட்டி தான் ஆகணும் எப்போ வந்தாலும். ஆமா, அப்படி இல்லைன்னா நீங்க கோர்ட் தான் போய் ஆகணும், ஹை கோர்ட் தான் போய் ஆகணும். அப்படி போய் தான் கேட்கணும். ஆமா கேட்கணும், நிறைய பேர் கேட்டிங்கன்னா தான் அதுக்கு ஏதாவது ஒரு பதில் வரும். ஓகே. அப்போ நம்ம தனியா ரிட் ஃபைல் பண்ணி தான் பண்ண முடியும். ஆமா ஆமா ஆமா. பட் அதுக்கு நம்மளுக்கு ஏதாவது நம்ம இங்க ட்ரை பண்ணி இங்க வரலனா தானே சார் அங்க போக முடியும். ரிட் டைரக்டா ரிட் ஃபைல் பண்ணலாமா? டைரக்டா பண்ணலாம், ஏன்னா வந்து உங்களுக்கு அந்த ஸ்கிரீன்ஷாட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் எல்லாமே இருக்குல்ல, லேட் ஃபீ ஜென்ரேட் ஆகுறது. ஆமா, அதை வச்சு தான் நீங்க பண்ண முடியும். சார் நீலகண்டன் சார். எஸ் சார், எஸ் சார். உங்களை வச்சுட்டு நான் சொல்றேன், அது பண்ண முடியுமா சார்? நீங்க சொல்லுங்க. ஏதாவது ஒரு பேஸ் இருக்கணும் சார். ஆமாங்க சார். பேஸ்னா நோட்டீஸ் அண்ட் இது வந்து தான் இருக்கணும். எஸ் சார். நம்மளா வாலண்டரி அது ரிட் ஃபைல் பண்ண முடியாது, அதாவது இந்த மாதிரி ஒரு பொதுநலன் கருதி அந்த மாதிரி. அப்படி பண்ணலாம் சார். ஆனா எக்ஸ்பென்சிவா இருக்கும். எதை பேஸ் பண்ணி வந்தீங்கன்னு கேட்பாங்க, அப்ப நம்ம கிட்ட பேஸ்னு எதுவும் இருக்காது ரெக்கார்டு. சிவிஸ்க்கு நம்ம போய் கேட்க முடியாதுல்ல. ஓகே ஓகே ஓகே. ஆக்ட்ல இருக்குன்னு ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஓகே 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 சார். சார் மிஸ்டர் ஞானராஜ் சார், இதுக்கு சொல்யூஷனே இல்லையா சார் அப்ப இந்த இதுக்கு?
சார் சார் இக்னோரன்ஸ் ஆஃப் லா பனிஷபிள் சார். கரெக்ட் தான். சார் சரி வணக்கம் சார். ஓகே ஓகே சொல்லுங்க சார் சார். சார் எனக்கு வந்து சார் கிளைண்ட் ஒருத்தருக்கு எப்படின்னா சார் ஐடிசி வந்து அதாவது அவங்களுக்கு 2Bல வராததை எக்ஸ்ட்ரா தவறுதலா கிளைம் பண்ணிட்டாங்க. ஓகே அதே எப்படி சார் 9Cல எந்த காலத்துல காட்டி அதை மைனஸ் பண்ணி விடலாம் சார்? அதை ரிவைஸ் பண்ணவும் இல்லை, அப்படியே விட்டாங்க. நீங்க இப்போ 9ல டேபிள் நம்பர் 7ல காமிச்சு இப்போ டிஆர்சி 03ல பணம் கட்டிடலாம். நீங்க 990ல காமிக்கலைனாலுமே நீங்க டிஆர்சி 03ல பணம் கட்டி இன்ட்ரெஸ்டோட கட்டிக்கலாம். இல்லை சார் இது எப்படி சார் எக்ஸஸா அதாவது கிளைம் பண்ணிக்காங்க, அவைல் பண்ணல சார். இதை அவைல் பண்ணல, அப்படியே தான் அது கேரி அப்ப ஃபார்வர்ட். இன்ட்ரெஸ்ட் வராது. நீங்க அவைல் பண்ணிட்டாங்க, யூட்டிலைஸ் பண்ணலன்னு சொல்றீங்க. ஆமாம் சார், ஆமாம் சார். அப்ப இன்ட்ரெஸ்ட் வராது. நீங்க டாக்ஸை மட்டும் ரிவர்ஸ் பண்ணுங்க, ஐடிசி மட்டும். அது வந்து நமக்கு 9ல எதுல சார் கட்டணும், எந்த டைப்ல டேபிள் சார்? நம்பர் 7ல நீங்க ரிவர்சல்ல காமிக்கலாம். சரி சார். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ரிவர்சல்ல காமிச்சிங்கன்னா டிஆர்சி 03ல பணம் கட்டிக்கலாம். நம்ம அதில் மைனஸ்ல ஃபிகர் வந்தாலும் பிரச்சனை இல்லை, அப்படி தானே சார்? மைனஸ்ல வரும்போது எங்க மைனஸ் வரும்? மைனஸ் வராது சார். எனக்கு ஆக்சுவலி 80,000 தான் சார். எனக்கு வந்து அதாவது ஐடி 2B படி எனக்கு சரி ஓகே. ரிவர்சல் எவ்வளவு? ரிவர்சல் வந்து 125 இவங்க தவறுதலா லாஸ்ட் மந்த்ல ரிட்டர்ன்ல கிளைம் பண்ணி விட்டாங்க. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை நீங்க 7ல காமிங்க, மைனஸ்ல வரும். டிஆர்சி 03ல கட்டிடுங்க, அவ்வளோதான். சரி சார். இப்போ இன்னொரு கொஸ்டின் சார், ஆர்சிஎம் வந்து கட்டல சார். அது இப்போ எப்படி சார்? டிஆர்சி 03 போட்டு ஐடிசியில கட்டலாமா? இல்லை சார், ஐடிசியில் கட்டலாமான்னு புரியலப்பா. ஆர்சிஎம் வந்து லயபிலிட்டி. ஆமாம் சார், ஆர்சிஎம் கட்ட வேண்டியது கட்டல. கட்டிடுங்க இப்போ. டிஆர்சி 03ல கட்டிடலாம். ஐடிசியில கட்ட முடியாதுல்ல சார்? கட்டலாமான்னு கேட்டேன். இல்லை ஐடிசி ஐடிசியில கிளைம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஆர்சிஎம் எப்போவுமே கேஷ்ல தான் கட்டணும். சரி 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 ஆர்சிஎம் சார். ஐடிசியில் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. சரி சார். இன்னொரு டவுட் சார். கட்டிட்டு ஐடிசி எடுத்துக்கலாமா கேட்கறாரு நினைக்கிறேன் சார். அப்படி கேட்குறீங்களா? இல்லை ஆர்சிஎம் ஐடிசியில் கட்டலாமான்னு கேட்குறீங்களா சார்? நான் ஐடிசியில கட்டலாமான்னு தான் கேட்கறேன் சார். நான் அப்படி இல்லை, தான் கட்டக்கூடாது கட்டக்கூடாது. ஆர்சிஎம் லயபிலிட்டி டு பி பெய்ட் இன் கேஷ் ஒன்லி. சார். இன்னொரு கொஸ்டின் சார், நமக்கு இப்போ 2 crore பிலோ 10 உள்ள பார்ட்டிக்கு நம்ம இந்த டியூ டேட் தாண்டி பண்ண இப்போ லேட் ஃபீ வருமா? போர்ட்டலில் வரதில்லை, இது வரைக்கும் நோட்டீஸும் வந்ததில்லை. அடுத்த வருஷம் சரி எப்படி இருக்குன்னு தெரியல சார். சரி சார். சரி ஓகே ஓகே தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ சார். சார் சங்கர் சார் ப்ளீஸ் சார். இன்னும் ஒரு 2 நிமிஷம் தாங்க சார் இருக்கு. சங்கர் சார் ப்ளீஸ் சார். ஓகே, சங்கர் சார் இல்ல போல. சாம்சங் SM M315F சார் ப்ளீஸ் சார். சார் சார் இருக்கு சார். ஹலோ சார் கேக்குதா சார்? ஹலோ ஒவ்வொருத்தராக கேளுங்க. ஒருத்தவங்களா கேளுங்க மேடம் ப்ளீஸ். சார் அதாவது மார்ச் 24ல வந்து ஒரு இம்போர்ட் ஆஃப் குட்ஸ் வந்து கிளைம் பண்ணிட்டோம். அதாவது வந்து 2Aலயும் வரல 2Bலயும் வரல. பட் குவைரி ரைஸ் பண்ணோம், அவங்க பண்ணிடுவாங்கன்னு சொன்னாங்க. பட் பண்ணல. பட் ஆனா மேனுவலா நாங்க இம்போர்ட் ஆஃப் குட்ஸ்ல எடிட் பண்ணி 3Bல கிளைம் பண்ணிட்டோம். ஓகே அதனோட கிளைம் வந்து ஏப்ரல் 24ல வந்தது. சேம் அதே மாதிரி அந்த இடத்துல போய் அதை கிளைம் எடுக்காம 0ன்னு மாடிஃபை பண்ணி ஃபைல் பண்ணிட்டோம். இப்போ மாடிஃபை இதுல பண்ணக்கூடாது மேடம். நீங்கள் வந்து டெம்பரரி ரிவர்சலில் போட்டிருந்தீங்கன்னா இந்த வருஷம் 8Cல நெகட்டிவ் ஃபிகர் வந்திருக்கும். சாரி, 8Dல நெகட்டிவ் ஃபிகர் வந்திருக்கும். 8Cல நாங்கள் அடுத்த வருஷம் ரிவர்ஸ் பண்ணிட்டோம்னு சொல்லி மைனஸ் பண்ணி காமிச்சிருக்கலாம். ஆனா அப்படி இப்போ அதை பண்ணிருந்தீங்கன்னா கொடுக்காம அதுல நாங்க மாடிஃபை பண்ணி 0ன்னு மட்டும் மாத்திட்டோம் ஏப்ரல் 24ல. ம். இப்போ இந்த நெக்ஸ்ட் இயர்ல வந்து 3B கிளைம் அந்த 6ல வந்து 3B கிளைம் பண்ணது தானே சார் காமிக்குது. அப்ப அந்த இடத்துல அது கம்மி பண்ணி தானே அது காமிக்கும். ஆமாம் மேடம், ஆனால் அதை நீங்கள் ஆஃபீஸருக்கு வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ரிவர்சல் இது கொடுத்துட்டீங்கன்னா ஈஸியாக டாலி ஆகிடும் எல்லா பக்கமும். ஓ சரி சார். ஆனா ரிவர்சல் கொடுக்கல, எடிட் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த வருஷம் 9ல வந்து ப்ரீவியஸாவே கிளைம் பண்ணதுனால ஏதாவது நோட்டீஸ் இஷ்யூ வருமா சார்? ஏற்கனவே ஒரு நோட்டீஸ் வந்தது. அதாவது வரல மேடம், ஐடிசி. நீங்கள் ப்ராப்பராக ரிப்ளை கொடுக்கணும், அவ்வளோதான். சரி சார். ஓகே சார். ஓகே சார் தேங்க்யூ சங்கர் சார் ப்ளீஸ் சார். சார் வணக்கம் சார். சொல்லுங்கள் சார். சார் வணக்கம் சார். ஐடிசி அதர் பிசினஸ் சம்மந்தம் இல்லாத ஐடிசி ரிவர்ஸ் எடுத்தாங்க B2Bல வந்துட்டுன்னு சொல்லிட்டு இப்போ ம் அதை 7ல கட்டலாம்னு சொல்றீங்க. இப்போ அதுக்கு ம் இன்ட்ரெஸ்ட் லேட் ஃபீலாம் வருங்களா சார்? அந்த ஐடிசியை யூட்டிலைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் வரும். லேட் ஃபீ வராது. லேட் ஃபீ எதுக்கு வரும்? இல்லை கேட்குறேன் சார், எனக்கு ஐடியா இல்லை. அந்த ஐடிசியை யூட்டிலைஸ் இப்போ பண்ணியிருந்தீங்கன்னா லேட் இன்ட்ரெஸ்டோட கட்டணும். இன்ட்ரெஸ்ட் எப்படி சார் அது? அதுலேயே வருமா? இல்லை நம்ம ஓப்பன் 18% per annum நீங்கள் தான் கால்குலேட் பண்ணணும். அதான் அந்த ஃபார்முலா இருந்தால் இந்த வாட்ஸ்அப் அனுப்பிச்சு விடுங்க. சரி, 18% டிவைடட் பை 100, அவ்வளோதான். இவ்வளோ தான் ஃபார்முலாவே. 365 நாளை டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சிடும்.
ஸோ எத்தனை நாள் டிலேயோ அத்தனை நாளைக்கு நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். சரி, ஓகே டேக்ஸ் சார். நான் வேணா ஓகே சாட் பாக்ஸில் அனுப்புகிறேன். ஓகே சார். தேங்க்யூ சார். சார் 2 கொஸ்டின் மட்டும் சேட் பாக்ஸ் வந்து கேட்குறேன் சார். ஜீரோ ரேட்டட் சேல்ஸ் ஆல்சோ வில் பி டேக்கன் ஃபார் காமன் கிரெடிட் ரிவர்சலாக கேட்குறாரு சார். ஜீரோ ரேட்டட்னா எக்ஸ்போர்ட்டுக்கு. எஸ் சார். இல்லை, எக்ஸ்போர்ட்டுக்கு நம்ம எந்த ஐடிசி ரிவர்ஸ் பண்ண தேவையில்லை. ஆனால் நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்போர்ட்டும் இருக்குது, எக்ஸம்டட் சப்ளை இருக்குன்னா டோட்டல் டர்ன் ஓவர் கால்குலேட் பண்ணும்போது எக்ஸ்போர்ட்டு எக்ஸம்டடு எல்லாமே எடுத்து தான் பண்ணணும். சூப்பர் சூப்பர். அப்புறம் 22, 23 ரிவர்சல் 23, 24 3Bல டிக்ளேர் பண்ணிட்டாருங்களா? ஓகே. அதை வேற எங்கேயாவது காட்டணும்னு கேட்குறேங்க சார். அதை நீங்கள் 22, 23 8Cலே காமிச்சிருப்பீங்கல்ல, 8C அண்ட் 12ல காமிச்சிருப்பீங்கல்ல. ஸோ அப்படி காமிச்சிட்டிங்கன்னா இந்த வருஷம் நீங்கள் அதை காமிக்க தேவையில்லை, 7ல ரிமூவ் பண்ணிடலாம், அவ்வளோதான். சூப்பர் சூப்பருங்க சார். அப்புறம் 23, 24 ஆர்சிஎம் இது வரைக்கும் பேமெண்ட் பண்ணல, இப்போதான் பண்றோம். அதை ஐடிசியா கிளைம் பண்ண முடியுமா கேட்குறாங்க. கிளைம் பண்ணிக்கலாம்னு சர்க்குலர் 211 சொல்லுது, 211. அது வந்து 23, 24க்கு ஓகே பண்ணிக்கலாங்கிறது என்னோட வியூ. இருந்தாலும் அந்த சர்க்குலர் வச்சு நீங்கள் உங்கள் ப்ராப்பர் ஆஃபீஸர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு பண்ணிக்கங்க. டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அண்ட் பெய்டு ஹவு டு ஷோ சார்? அதான் எங்கே ஷோ பண்ணுறது? டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அண்ட் பெய்டு ரெண்டுமே ஜிஎஸ்டி சம்மந்தப்பட்டது. இல்லைன்னா உங்களுக்கு 1 3Bல காமிச்சிருக்க மாட்டீங்க, 9லையும் காமிக்க மாட்டீங்க. ஒன்லி 9Cல மட்டும்தான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் வருதுன்னா, டர்ன் ஓவருக்கு வருதுன்னா நீங்கள் காமிப்பீங்க. சூப்பர் சார் சூப்பர் சார். சார் அருமையா தெரிக்க விட்டுட்டீங்க சார் நீங்க கிளாஸ் ரியலா. எனக்கு நீங்க நிறைய ஜிஎஸ்டிஆர் 9 ஒரு 4-5 நாளா எல்லாத்துலயுமே எடுத்துட்டு வர்றீங்க, எல்லா தளத்துலயுமே. அது வந்து உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள், பாராட்டுகள். உங்களுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சார். இன்னைக்கு எவ்வளோ அம்புகள் உங்க மேல வந்தாலும் சர 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 சரன்னு அடிச்சு நவுத்துட்டீங்க சார். அட்டகாசம் சார். இப்போ நம்ம பிடிபிஎஸ் ஓட செக்ரட்டரி சார் நன்றி உரை கூறுவார் சார். சார் ஒரே நிமிஷம் சார். சாரி டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் சார். ஒன்றும் இல்லை, இப்போ லாஸ்ட் இயர் வந்து அந்த மினிமம் 20,000 மட்டும் கட்டி ஃபைல் பண்ற மாதிரி வந்தது இல்லை சார். அது திருப்பி அலோவ் பண்ணுவாங்களா? திருப்பி வருமா? தெரியல சார். அம்னஸ்டி ஸ்கீம் வருமான்னு தெரியல. அது தெரியல சார். ஏதோ வேலிட் ரீசன் இருந்தா தான் சார் அம்னஸ்டி வரும். நிறைய பேர் இருந்தாங்கன்னா வரும், கரெக்ட்டுங்களா? இல்ல, வேலிட் ரீசன் இருக்கணும். பிரசன்ட் கோவிட் இருந்தது கொடுத்தாங்க. ஓகே, அதனால இப்போ இந்த வாட்டி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றீங்க. நம்ம எதுவும் சொல்ல முடியாது சார். வந்தா நல்லது, அவ்வளவுதான். நம்ம ஏதாவது ரெப்ரசென்ட் பண்ணலாமா அதுக்கு? பண்ணுங்க, பண்ணலாம். ஒருத்தர் 2 பேர் பண்ண முடியாது. ஒரு அதான் எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணாதான் தருவாங்க. ஆமா சார். அனைவருக்கும் வணக்கம் சார். சார் என்னுடைய டவுட்டை ஃபர்ஸ்ட் கேட்டுட்டு அப்புறமா தேங்க்ஸ் சொல்றேன் சார். சொல்லுங்க சார். இடையிலே வந்தீங்க, நான் தான் குறுக்க வந்து. வெல்கம் சார். சார் என்னுடைய டர்ன் ஓவர் வந்து நான் ஜிஎஸ்டிஆர் 1 திருப்பி எதுவுமே டிக்ளேர் பண்ணல, இப்போ 9ல டிக்ளேர் பண்றேன். ஸோ டாக்ஸ் பேபிள் வருது. அந்த டாக்ஸை ஐடிசியில் அட்ஜஸ்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? சார், எனி டிமாண்ட், எனி அவுட்வர்ட் டிமாண்டை வந்து நீங்கள் ஐடிசி மூலமா கட்டிக்கலாம். வெல்கம் சார். தேங்க்யூ சார். ஏன்னா இது ஒவ்வொருத்தர் கட்டலாம் கட்டக்கூடாதுன்ற டவுட். அது வந்து ஜிஎஸ்டிஆர் 9ஓட இன்ஸ்ட்ரக்ஷன்ல எந்த லயபிலிட்டியாக இருந்தாலும் கேஷ்ல தான் கட்டணும்னு சொல்லி ஒரு நோட் இருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த சர்க்குலர்ல எல்லாம் ஐடிசி மூலமா பே பண்ணலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து டிஆர்சி 03 பண்ணும்போது ஆனுவல் ரிட்டர்ன்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணாம வாலண்டரி பேமெண்ட்ங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி ஐடிசி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனுவல் ரிட்டர்ன் போட்டீங்கன்னா கேஷ் தான் கேட்கும்னு நினைக்கிறேன். ஓகே சார். ஆர்சிஎம் தவிர எக்ஸப்ட் ஆர்சிஎம். ஓகே சார். தேங்க்யூ சார். சார் ஹலோ சார். நமக்காக அவருக்கு எவ்வளவோ பணிகள் இருந்தாலும் நமக்கு எவ்வளவு ஜிஎஸ்டிஆர் 9 ரிட்டர்ன்லாம் பெண்டிங் இருக்கோ அதே மாதிரி அவருக்கு நிறைய இருக்கும். இருந்தாலும் அவருடைய வேலை பழுவுல நமக்காக நேரம் ஒதுக்கி 3 to 4 தான் டைம் சொல்லியிருந்தோம். 4:30 மணி ஆயிடுச்சு. 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ராவே டைம் எடுத்துட்டோம். இருந்தாலும் அவங்க எனக்காக எந்த சிரமமும் பார்க்காம நமக்காக இவ்வளவு கேள்விக்கணைகளுக்கு பதில் கொடுத்துருக்கிறாங்க. சார் வந்து ஐவர் டாக்ஸ் சொல்யூஷன் பேர்ல ஒரு இது நடத்திட்டு அது மேகசினும் மாசம் மாசம் வெளியிடுறாங்க. அது எல்லா குரூப்லயும் பப்ளிஷ் ஆகுது. அதையும் பார்த்து எல்லாரும் தெரிஞ்சு மேலும் பயனடையலாம். மேற்கொண்டு அவங்க ஜிஎஸ்டிஆர் 9 பற்றி யூடியூப் சேனலும் கொடுத்துருக்காங்க. அதையும் எல்லாரும் பார்த்து பயன்பட கேட்டுக்கொள்கிறோம். இது நமக்காக அவர் தம் பணிகளுக்கிடையே நமக்கு நேரம் ஒதுக்கி நமக்காக இவ்வளவு விவரங்களையும் கொடுத்தமைக்கு
பிடிபிஎஸ் சார்பில் மிகுந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். மிக்க நன்றி சார் அனைவருக்கும் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.